So we'll start. Okay. So hi everyone. Good morning. I welcome you all for the 5 editorials of the week. So in this initiative, we'll be identifying 5 important editorials of Hindu, and we will be discussing that with respect to mains point of view. So our main aim is to help you to take the points in the answer writing. So in the understand the editorials, note down the key points so that you can use it in your answer writing. So this is our main objective. So today we are in the 66th edition. Ana ஒரு விஷயம் என்னதுன்னா, லைக் ஆஃப்டர் தி 66 எடிஷன் ஐ வுட் லைக் டு டேக் 2 weeks பிரேக். ஸோ பர்சனல் ரீசன்ஸ்க்காக ஐம் டேக்கிங் 2 weeks பிரேக்ஸ். அதுக்கப்புறம் பிரேக்கு முடிச்சுட்டு மார்ச்க்கு அப்புறமா வில் மீட். ஓகே. ஸோ அடுத்த 2 வாரமும் வந்து எடிட்டோரியல் நீங்களே படிங்க. இத்தனை வருஷமா பார்த்துருக்கீங்களா? ஸோ இதே மாடல்ல யூ டேக் தி எடிட்டோரியல் அண்ட் ஸ்டடி ஃபார் 2 weeks. ஸோ 67th எடிஷன் வந்து வில் கண்டினியூ இன் மார்ச் 2nd week. ஓகேவா? ஸோ நவ் இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து ஆரம்பத்திலே சொல்லிடலாம். கடைசியில சொன்னா நிறைய பேர் வந்து திருப்பி வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து கமெண்ட்ஸ் தானே கேட்க ஆரம்பிச்சுறாங்க, டெலிகிராம்ல மெசேஜ் அனுப்புறாங்க. ஸோ அதனால வந்து நான் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே சொல்லிட்டேன், யாரும் கடைசி வரைக்கும் பாக்குறது இல்லை போல. ஸோ நவ் லெட் அஸ் ஸ்டார்ட் தி டுடேஸ் செஷன். ஸோ இன்னைக்கு வந்து டுடே வி ஹவ் ஐடென்டிஃபைட் தீஸ் 5 எடிட்டோரியல். ஃபர்ஸ்ட் வந்து ரெஃப்யூஜி பாலிசி. ஸோ எஸ்டர்டே தான், நேற்றுக்கு எஸ்டர்டே சஜித் தரூர் ரோட் அபவுட் தி he introduced the private member bill. அதை பத்தின ரெஃப்யூஜி பாலிசி. செகண்ட் ஒன் இஸ் அபவுட் தி ஜியோஸ்பேஷியல் செக்டர். ஸோ வாட் இஸ் த ஸ்கோப் ஆஃப் ஜியோஸ்பேஷியல் செக்டர் அண்ட் தி ப்ராப்ளம்ஸ் இன் இட். ஸோ ஜியோஸ்பேஷியல் வந்து சிலபஸ்ல வந்து இது வரைக்கும் கொஸ்டின் வந்தது இல்லை, பட் ஸ்டில் அ வெரி பொட்டன்ஷியல் ஏரியா. டிஎன்பிஎஸ்சில டைரக்டா சிலபஸ்ல இந்த டாபிக் இருக்கு, ஜியோஸ்பேஷியல் அப்படின்னு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பிஎல்ஏ. ஸோ நமக்கு வந்து எல்லா வாரமும் ஒரு பிஎல்ஏ எழுதுறாங்க, அப்படியே 10 எழுதிட்டா நல்லா இருக்கும். இந்துக்கு நான் வந்து வேண்டுகோள் விடுக்கிறேன். ஆல்ரெடி மூணாவதா பாக்குறோம். So they are seeing the third area in PLA. Today we are going to see semiconductor industry. Next is about road safety. So road safety அப்படிங்கிற டாபிக் வந்து why it is important, what is very important here. நமக்கு ஜிஎஸ்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இருந்தாலும் இந்தியாவில தான் வந்து வேர்ல்ட்லயே ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ஆக்சிடென்ட்ஸ் அண்ட் டெத், ரோட் ஆக்சிடென்ட்ஸ் அண்ட் ரோட் டெத்ஸ் வேர்ல்ட்லயே எங்க ஹையஸ்ட் இருக்குன்னா இந்தியா தான். ஸோ அப்படி இருக்கிறதுனால இந்தியாவில மோர் பீப்புள் டை பிகாஸ் ஆஃப் ரோட் ஆக்சிடென்ட் தேன் தி நான் கம்யூனிகபிள் டிசீஸ். ஸோ அப்படி இருக்கும்போது திஸ் ரோட் சேஃப்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக் இன் இந்தியா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் அபவுட் தி ஃபெடரல் ஜுடிஷியரி. ஸோ ஃபெடரல் ஜுடிஷியரினா லைக் ஃபெடரலிசம் யூ வுட் ஹவ் சீன் இன் தி கவர்னன்ஸ். ஸோ வாட் இஸ் திஸ் ஃபெடரலிசம் இன் ஜுடிஷியரி? ஸோ அதை பத்தி தான் வந்து நெக்ஸ்ட் ஸ்டார்ட். ஓகே. ஸோ ஷேரிங் ஆஃப் பவர்ஸ் பிட்வீன் தி சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட், அதுதான் ஃபெடரல் ஜுடிஷியரி. ஸோ அதை பத்தி we will see. ஸோ இன்னைக்கு பார்க்கக்கூடிய 5 editorials இதுதான். ஸோ we'll start the today's session. So first one is about the refugee and asylum law. So already வந்து in 30th edition, if I'm right, 30th or 35th, I don't remember, and the 30 to 35 குள்ள already we have discussed the same area. But இருந்தாலும் like 35 edition ஆனதுனால I'm repeating the same editorial. Okay. So already நம்ம when we are discussing IR in the class, I would have said this. Read 36 refugee அப்படின்னு I would have discussed. But இந்த வாரமே வந்துட்டதுனால since it is in current affairs now, அதை நான் திருப்பி எடுத்துட்டேன். So in the editorial I have taken certain points, and 35th edition I have taken certain points. ரெண்டுத்தையும் mix பண்ணி தான் we are going to discuss now. Okay. So that it is consolidated here. So refugee and asylum வந்து it is relevant in GS paper 1 society, Indian society. ஏன்னா Indian society-ல வந்து how we accept the refugee hospitality and aspect-ல வந்து this is important. Next GS2 ல vulnerable sections. So GS2 constitution fundamental rights also will come, but vulnerable section is in a main area. Next வந்து GS4ல வந்து ethics in international relations. This is a topic in GS4, direct topic given in the syllabus. So IR-ல இருக்கிற ethics வந்து it is there. So in the 3 dimensionல we have to study, and it can be relevant in any year. So there is a need for a refugee law and a refugee policy in India. So அதை பத்தி தான் இந்த editorial. Okay. So first வந்து the concept வந்து we have to start. We have to differentiate between refugee and a immigrant. So that is number 1. So who is a refugee? And the definition we have to be clear. Okay. Mic போட்டுக்கலாமா இல்ல எப்படி? ஓகேவா? Clear தானே? So we have to be clear that யார் வந்து refugee, யார் immigrant. So அந்த aspectல immigrant is any foreigner who is entering into India. That person is an immigrant. So that person can be a legal immigrant or illegal immigrant. Legal immigrant is a person who gets visa through under Passports Act. Passport Act உள்ள visa எடுத்துட்டு that person is entering into India, Ministry of External Affairs oda approval. That is legal immigrant. Illegal immigrant na without visa approval that person is entering into India. So இது ரெண்டு. மூணாவதா இருக்கிற கேட்டகரி தான் வந்து asylum seekers. So asylum seekers அவங்கலாம் யாரு? So asylum க்கு refugee குள்ள there is a difference.
So insolvency ku bankruptcy ku difference தான். So asylum seekers are those people who leave their country due to the fear of persecution. So fear of persecution அப்படின்னா உயிர் பயம், அவங்களை கொன்னுடுவாங்க அப்படிங்கிற ஒரு பயத்தினால அவங்க ஊர்ல இருந்து கிளம்பி வராங்க. ஸோ யார் கொல்ல போறா? ஸோ தேர் கேன் பி அ வார், ஸோ தேர் கேன் பி அ ஃபெமைன், ஆர் தேர் கேன் பி அ சிவில் வார் கைண்ட் ஆஃப் அ டிஸ்பியூட். ஸோ தேர் கேன் பி அ ஜீனோசைட் ஆர் எத்னிக் கிளென்சிங். ஸோ இந்த மாதிரி வந்து கிரைம்ஸ் அகேன்ஸ்ட் ஹியூமனிட்டி ஆர் வார் சிச்சுவேஷன்ஸ்ல பீப்புள் ஹூ ஆர் ஃப்ளீயிங் தேர் நேஷன் டியூ டு ஃபியர் ஆஃப் பர்சிக்யூஷன். ஸோ அந்த ஃபியர் ஆஃப் பர்சிக்யூஷன் இஸ் தி thing which denotes the word asylum here. So and the fear of persecution can be based on what all reasons. So it can be religion. So religious refugee நம்ம வந்து we saw in Rohingyas. It can be Rohingyas and it can be language refugee we saw in Sri Lanka and in Bangladesh also. Bangladesh Bengali versus Urdu தான் problem. Religion was not a problem. So next வந்து it can be based on political idea. The people who fled from Myanmar, those people who supported democracy, political idea also can be a reason for persecution. ஏன்னா ruling party members எல்லாருமே were arrested and they were killed. So அந்த fearனால தான் many people entered into northeast during the military coup in Myanmar. So it can also be political reason, or it can be belonging to any particular ideology or whatever. So இது எல்லாமே வந்து can be a reason for asylum seeking. So asylumனா அடைக்கலம் தேடி வருது, அதான் asylum. Refugeeனா என்னதுன்னா those, it is a recognition given to those people who are coming as asylum seekers. இப்போ asylum seekers வந்து if you are not recognizing them as refugee, they will be staying as illegal immigrants. ஒரு லாஜிக் புரியுதா? People who are coming as asylum seekers, அவங்கள எப்போ நம்ம ரெஃப்யூஜின்னு சொல்லுவோம்னா if the government recognizes them as refugee. Recognizing them as refugee na government should have to provide them basic amenities. They should provide them shelter, food shelter கொடுத்து they should protect them, and they should not send them back till the problem is normal in their own country. அதுதான் principle of non refoulement அப்படின்னு சொல்லுவோம். Okay, so a person who is seeking asylum is designated as refugee. So asylum seek பண்ணவர government வந்து designate பண்ணானா they are called as refugee. If government is not designating them, then they are called as illegal immigrant. So in the distinction, this distinction is the main reason. So if a government is not having a refugee law, or if a government has not signed the UN protocol, then there is a discretion for the government either to give recognition to a person as a refugee or to leave that person as an asylum seeker, so or the illegal immigrant. So this happened with respect to Rohingya. So Rohingyasக்கு வந்து refugee status கொடுக்கலாமா இல்ல asylum seeker-ஆவே வெச்சுக்கலாமா அப்படிங்கிற அந்த discretion இருந்ததனால தான் we didn't provide them the refugee status. So already we gave ஒரு set of people கொடுத்தோம், futureல வந்து யாருக்குமே கொடுக்கல. So that is the main difference. அதே மாதிரி we didn't provide refugee status to யாரு? Those people who entered India and because of the Myanmar persecution, democratic military coup. So refugee status கொடுக்கல. So அவ military coup-னால பயந்து வந்தவங்க யாரு? Illegal immigrants. So this is the problem here. So in the discretion is the problem. So on the discretion இருக்கக்கூடாது. On humanitarian grounds we have to give them refugee. So how to designate a refugee? What rules you have to follow? What protocols you have to follow? What rights the refugees are entitled? அது எல்லாமே சொல்றதுதான் வந்து United Nations உடைய refugee convention. So அந்த refugee conventionல India has not signed. So because India is a developing nation, அப்போ ஏன் சைன் பண்ணலனா India is a developing nation. If you are signing it, there will be legal obligation on India to provide assistance. So இந்தியாவுக்கு நம்ம நாட்டு மக்களுக்கே கொடுக்க we are not having enough funds and resources. So how we will or international obligation if you are signing, then we will be forced to do, even though we are not having capability. But நம்ம சைன் பண்ணலனாலும் in most of the occasions we have done. இது வரைக்கும் டினை பண்ணது இல்ல. Even though our capabilities are less, we went beyond the capability and we have done. இததான் வந்து புறநானூர்லயும் சொல்லுவாங்க. So ஏழையா இருந்தாலும் விருந்தாளிகளை கவனிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட்ல வரும் புறநானூறு அகம் நம்ம சங்கம் லிட்ரேச்சர்ல. தட் இஸ் a very important theme of சங்கம் லிட்ரேச்சர். ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் இன்னொரு தீம் வந்து வார் இருக்கும். வார் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டில ஹாஸ்பிட்டாலிட்டி இஸ் a very important theme. So அந்த ஒரு framework against கீழ தான் வந்து we have recognized a lot of refugees, starting from Jewish refugee. We would have discussed about all this. Jewish, Tibetan, Bangladeshi, Sri Lankan, எல்லா refugeesக்கும் வந்து we have given the protection. பட் நம்ம ஏன் அதை சைன் பண்ணனா பிகாஸ் ஒரு லீகல் ப்ரெஷர் வந்துடும் அப்படிங்கிறதுனால. பட் அது பண்ணாதனால இருக்க ப்ராப்ளம் என்ன? ஸோ தட் இஸ் another thing which you have to recognize. So இந்த distinction you have to understand. Okay. So again வந்து if person is crossing the border and coming in search of economic opportunity, if people from Bangladesh, those people who came from Bangladesh in 1971 are refugees. Okay. So because they had the fear of persecution because of their language. Those people who are entering India now from same Bangladesh are not refugees. They are illegal immigrants.
because there is no fear of persecution there. இப்போ purely economic opportunity காக தான் they are entering India. So அப்படி இருக்கிறப்போ they are not refugees. So in the distinction we have to understand who is a refugee, who is an illegal immigrant அப்படின்னு. Okay. So instead of the main problem is we are not having a uniform comprehensive law. So we are having many laws which is regulating it. One Foreigners Act 1946, இன்னொன்னு Registration of Foreigners Act 1939, Passports Act 1967, and Citizenship Act 1955. So 4 different acts are regulating who is a citizen, who is a refugee, who is an immigrant, who is an illegal immigrant. So அப்படி இருக்கிறதுனால we are not having single act. ஒரு actல a person can be a illegal immigrant. இன்னொரு actல a person can be a legal immigrant. So இந்த மாதிரி ஒரு distinctions இருக்கிறதுனால there is confusion. So again, if a person is declared as a illegal immigrant, what is the options that person is having? So we are having this immigration tribunal set up by the district collector in each district. So Assamla we saw that issue. So again, the judge or discretion. So that is the problem. Whichever judge is sitting there, that judge can interpret a law in whichever way, because we are not having a common law. Next அதான் pick and choose method. Pick and choose na whoever you want to pick, you can pick. இப்போ நம்ம ரெஃப்யூஜிக்கு we are not having law na யாருக்கு ரெஃப்யூஜி ஸ்டேட்டஸ் கொடுக்கலாம் கொடுக்க மாட்டோம்ங்கறதுல government can start picking, judges can start picking, bureaucrats can start picking, borderல இருக்கிற border security force can decide. So அப்படி ஆயிடுது. So administrator, bureaucrat, judge எல்லாருமே political reasonsனாலயும் government also can pick it. So அப்படி இருக்கும்போது like for example denial of refugee status for the immigrants who came from Myanmar. So that is one. ஏன்னா நம்ம ஏன் அதை recognize பண்ணல. So they are also genuine reasons that they came India. They are having fear of persecution, but we didn't recognize because of political reasons. Why? Because we don't want to have a bad relationship with Myanmar. So the logic புரியுதா? So இந்த மாதிரி ஒரு discretion government கிட்ட இருக்கு. So that is the real threat here. So அதே மாதிரி asylum definition. So what is asylum அப்படிங்கிறதுக்கு we need a clear definition. ஏன்னா without definition again even we are providing refugee status, நம்ம ரெஃப்யூஜின்னு சொல்லி ஒரு முகாம்ல வைக்கிறோம், but that is not having legal backing. See, we recognize Bangladeshi people, we recognize Tamil people from Sri Lanka as refugees. So எந்த ஆக்ட் கீழ அவங்களை ரெஃப்யூஜியா டெசிக்னேட் பண்ணா no act, it is just executive order. Executive order says that they are refugees. So அவங்களுக்கு will have this immigration camp where we will be providing them அப்படிங்கிறது எக்ஸிக்யூட்டிவ்லயே போயிட்டு இருக்கு. So again that there will be a discretion. So அதனாலதான் we need a law. So ஒரு lawல who is a refugee, what is the rights of the refugee, what are all the benefits the refugee should get, அது எல்லாமே legalize பண்ணணும். Like for example, what are the basic rights to basic services like food, shelter, அது கொடுக்கணும். Next jobs, proper job create பண்ணணும். ஏன்னா நம்ம சாப்பாடு போட்டுக்கிட்டே இருக்க முடியாது. உங்க லாஜிக் புரியுதா? அவங்களுக்கு ஒரு ஜாப் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணி கொடுத்துட்டா they will earn their own living. So working certificates கொடுக்கும், job certificates, so that they can permits, not certificate, permits, work permits கொடுத்துட்டா they will find their own work. So அதே மாதிரி source of income நம்ம we should make them independent. So that is very important. இன்னொரு முக்கியமான ரீசன் என்னதுன்னா legal protection, fundamental rights are available. Right to equality இருக்கு அவங்களுக்கு. ஒரு சில fundamental rights எல்லாருக்குமே இருக்கு. So அந்த right to equalityங்கிற அந்த rights we have to provide. இன்னொரு மிகப்பெரிய ரிஸ்க் என்னதுன்னா ஒரு லீகல் பேக்கிங்ல இல்லைன்னா ஈஸிலி they are vulnerable for human trafficking. So வேர்ல்டுலயே யார் அதிகமான ஹியூமன் டிராஃபிக்கிங் ஆறாங்கன்னா ஆஃப்டர் விமன், இன் ஜெனரல் விமனுக்கு அப்புறமா யாருன்னு பார்த்தா இந்த மாதிரி ரெஃப்யூஜிஸ் தான், நேஷன்லெஸ் பீப்புள். So they can be easily picked for human trafficking, organ harvesting. So organ harvesting என்னன்னு தெரியும், like taking organs from the body, and sexual exploitation. So sex slaves and sex trade they can be used for prostitution, etc. So இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே they are vulnerable. Easily they can be taken. ஏன்னா ஒரு கவர்மெண்டோட லீகல் பேக்கிங் இல்ல, they are not having legal recognition to have entered into another nation. So அப்படி இருக்கிறப்போ they will not have legal discourse, anything எதுவுமே இருக்காது. So that is the main threat which they are having. So இந்த மாதிரி ஒரு vulnerability இருக்கிறதுனால தான் we need a refugee law. So அதுக்கு தான் Shashi Tharoor has introduced the private member bill. So you know what is a private member bill? Bill which is introduced by a person who is not a minister. So minister இல்லாத person தான், not opposition party. It can also be a member from BJP. பிஜேபியில இருக்கிற ஒரு எம்பி போட்டாலும் அது பிரைவேட் மெம்பர் பில் தான். ஓகே, சோ அந்த பிரைவேட் மெம்பர் பில் கண்டிப்பா பாஸ் ஆகாது, சும்மாதான் இது லைக் இட் வில் பி லாப்ஸ். பட் ஆஸ் a ரோல் ஆஃப் an எம்பி அவரோட கடமை, நான் என் கடமையை செஞ்சுட்டேன், இப்ப பார்லிமெண்ட் உங்க கடமையை செய்யுங்கிற மாதிரி இஸ் டெல்லிங். தட்ஸ் இட். India's long standing why we need a refugee law na, India is having this long standing image as a humanitarian and democratic nation. So நம்ம civilized nation, நாங்கெல்லாம் 5,000 வருஷமா civilized, ஒருத்தர் 10,000 வருஷமா சொல்லுவோம்.
ஒருத்தன் 25,000 வருஷம்னு சொல்லுவோம், ஒருத்தன் டைனோசர் காலத்துல இருந்தே நாங்க சிவிலைஸ். சோ இந்த மாதிரி சிவிலைஸ்னா இதுலயும் சிவிலைஸ் தான் இருங்க. ஸோ தட் இஸ் தி ஃபர்ஸ்ட் ரெகக்னிஷன். டைனோசரே வந்து எங்க மொழி தான் பேசுச்சு அப்படிங்கிற டிபேட் எல்லாம் போகும். நெக்ஸ்ட் விஸ்வகுரு. ஸோ வாட் இஸ் திஸ் விஸ்வகுரு? விஸ்வகுருனா வந்து டீச்சர் ஃபார் தி என்டையர் வேர்ல்ட். ஸோ இந்தியா வாஸ் கன்சிடர்ட் டு பி தி டீச்சர் டு தி என்டையர் வேர்ல்ட் டில் எப்போ? டில் தி பிரிட்டிஷ், அட்வென்ட் ஆஃப் பிரிட்டிஷ். ஸோ பிரிட்டிஷ் வரதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்தியா வாஸ் கன்சிடர்ட் டு பி விஸ்வகுரு. ஏன்னா பீப்புள் கேம் டு இந்தியா ஃபார் சீக்கிங் எஜுகேஷன். இப்போ நம்ம யூஎஸ்ஏக்கும் யூகேக்கும் போறோம்ல, பசங்க எல்லாம் படிக்க போறாங்க மேல் படிப்பு, அப்படி இந்தியாவுக்கு வந்துகிட்டு இருந்தாங்க. ஸோ ஃப்ரம் தி டைம்ஸ் ஆஃப் நலந்தா யூனிவர்சிட்டி, விக்ரமஷீலா, தக்ஷிலா, இந்த யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் இருந்த டைம்ல. ஸோ தட்ஸ் வை இந்தியா வாஸ் கால்ட் விஸ்வகுரு. வேர்ல்டுக்கே வந்து வி ஆர் குரு. லைக் வி தாட் வி கேவ் a lot of things to the world. So but all these things was reversed after the British rule. So அதுதான் இங்க இருக்கிற ப்ராப்ளம். ஸோ அந்த விஸ்வகுரு ஸ்டேட்டஸ் நம்ம திருப்பி வரணும்னா அகைன் ரெஃப்யூஜி ஸ்டேட்டஸ், ரெஃப்யூஜிஸை வந்து நம்ம ட்ரீட் பண்றது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ தட் இஸ் ஒன் இம்பார்ட்டன்ட் திங் விச் யூ ஹேவ் டு நோட். ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்டர்நேஷனல் ரூல் பேஸ்ட் ஸோ நம்ம வந்து அந்த இன்டர்நேஷனல் திருப்பி ரிப்பீட் ஆயிருக்கு. அகைன் தூக்கத்துல பண்ண அப்படி ரூல் பேஸ்ட் இன்டர்நேஷனல் ஆர்டர் அப்படிங்கிற அந்த வேர்டு வந்து இந்தியா வந்து அடிக்கடி வில் பி யூசிங் இன் தி ஃபாரின் பாலிசி. ஸோ ஆல் தி இன்டர்நேஷனல் ரிலேஷன் should be based on rule based international order. South China Sea should be regulated based on rule based international order. Indian Ocean region rule based international order. அந்த வேர்டு திருப்பி திருப்பி சொல்றோம். ஸோ ரெஃப்யூஜிலையும் there should be a rule based international order. That is refugee convention of United Nations. அதுல இந்தியா should go. How to treat refugee வந்து we should be having a rule based international order. So that is the main thing. So what are the features of the bill? இன்னும் வந்து full features of the bill release ஆகல. ஏன்னா வந்து இந்த பில் வந்து இன்னும் டேபிள் பண்ணல. இட் ஹஸ் பீன் ஜஸ்ட் இன்ட்ரடியூஸ். இன்னும் வந்து எல்லாருக்கும் காப்பி கொடுக்கல. ஸோ அதனால இட்ஸ் அவைட்டட். பிஆர்எஸ்ல வரும் பாருங்க. ஓகே, ஸோ அதுல இருந்து பாயிண்ட்ஸ் எடுத்துக்கலாம். பட் எடிட்டோரியல்ல இவர் சொல்லியிருக்காரு. ஸோ இவரோட எடிட்டோரியல்ல சொன்னதை வச்சுதான் அப் டேக்கன். ஏன்னா இன்னும் வந்து வெப்சைட்ஸ்ல வரல ஃபுல் ஃபீச்சர்ஸ். ஸோ டெஃபினிஷன் ஆஃப் ரெஃப்யூஜி கொடுக்குறாங்க. ஸோ ஒன்லி தோஸ் பர்சன் fear of persecution, religion, race, nationality, social group, belonging to any particular social group, political opinion. So other ways பண்ணி தான் வந்து we are providing, and they are differentiating between the refugee and the illegal immigrant. So that is a point which you have to note. Okay, so in the definition வந்து clear-ஆ சொல்றாங்க who is a refugee அப்படின்னு. Next வந்து principle of non-refoulement. So principle of non-refoulement na you should not send a refugee back to their home nation until or unless the situation is normal there. So you should not force a person to leave India. Any refugee நம்ம force பண்ண முடியாது. அதுதான் நான் refoulement. ஆனா வந்து the problem was Rohingyas timeல வந்து we sent back a few people. So that is the problem. ஆனா still it is not safe for them in Myanmar. So அப்படி இருக்கிறப்போ வந்து without any exemptions we have to do. ஆனா கண்டிப்பா வந்து exemptions இருக்கலாம். So அந்த exemption எப்படி இருக்கணும்? அதுக்கு வந்து he is giving an argument which you have to note. That exemption should not be based on a social group. It should be based on an individual. உங்களுக்கு டிஃபரன்ஸ் புரியுதா? ரோஹிங்கா முஸ்லிம்ஸ் வேணாம் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஆர் மியான்மர்ல இருக்கிற ரூலிங் பார்ட்டி மெம்பர்ஸ் வேணாம் அப்படின்னு சொல்லக்கூடாது. இந்த எக்ஸ் வேணாம், இந்த எக்ஸ் வந்து கேன் பி அ டெரரிஸ்ட், இந்த ஒய் வேணாம், திஸ் ஒய் கேன் பி அ த்ரெட் டு நேஷனல் செக்யூரிட்டி. ரோஹிங்கா முஸ்லிம்ஸ் கேன் பி அ த்ரெட் டு நேஷனல் செக்யூரிட்டின்னு சொல்லக்கூடாது. இந்த எக்ஸ் இஸ் அ த்ரெட் டு நேஷனல் செக்யூரிட்டின்னு சொல்லலாம். உங்க லாஜிக் புரியுதா? We can provide exceptions or expulsion or revocation of refugee status. It should be based on sovereignty and security. ஆனா on an individual, not on a social group. ஒரு குரூப்பை வந்து நம்ம தடுக்க முடியாது, ஒரு இண்டிவிஜுவலை தடுக்கலாம். ஸோ அந்த ரைட்ஸ் ஒரு நேஷன் கொடுத்தாகணும். பிகாஸ் இட் இஸ் அவர் செக்யூரிட்டி இஸ் இம்பார்ட்டன்ட் தேன் எனிதிங் எல்ஸ். ஸோ ஒரு குரூப்பை சொல்லும் போது தான் அகைன் வந்து இட் இஸ் ஃபர்தர் இன்க்ரீசிங் தி ஸ்டிக்மடைசேஷன். ஸோ தட் இஸ் a very important point which have to note from the refugee law. இந்த லால இருந்து அதான் நம்ம நோட் பண்ணணும். ஸோ நம்ம வந்து we can deny refugee status, but it should not be for a group as a whole. It should be for individuals. 1000 பேர் வராங்கன்னா 1000 பேர் ஸ்க்ரூட்டனி பண்ணி எடுக்கலாம். 1000 பேர் ஸ்க்ரூட்டனி பண்ணி 950 பேர் எடுத்துக்கலாம். உங்க லாஜிக் புரியுதா? So that is the thing. Right to seek asylum in India. So every individual is having right to seek asylum to India according to this law. The law வந்து வராது, but still நம்ம வந்து what features the law can have-ங்கிறதுக்கு we can take points from this particular thing. Anyone is having right to seek asylum in India irrespective of religion, race and ethnicity. So this feature is contravening with which act? Citizenship Amendment Act. So Citizenship Amendment Act counter தான் இந்த particular line. So with இந்த ரிலீஜியன், ரேஸ், எத்தனிசிட்டி எல்லாம் கிடையாது. எவன் வந்து பயமா இருக்கு எங்க ஊர்ல என்ன கொல்ல போறாங்கன்னு வந்தாலும் உள்ள சேர்த்துக்கலாம் அப்படிங்கறதா வந்து திஸ் ஒன் இம்பார்ட்டன்ட் ரைட் டு சீக் அசைலம். ஸோ இந்த ஒரு ஃபீச்சருக்காகவே இந்த பில் பாஸ் ஆகாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து நேஷனல் கமிஷன் ஃபார் அசைலம்னு அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணலாம். லைக் நேஷனல் கமிஷன் ஃபார் ஓபிசி, நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்சி எஸ்டி, நேஷனல் கமிஷன் ஸ்பெஷல் ஆஃபீஸர் ஃபார் லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டி, இந்த மாதிரி இருக்கிற நேஷனல் கமிஷன் ஃபார் உமன் சில்ட்ரன், அந்த மாதிரி we need a national commission for asylum. சோ இப்ப எதுக்கு எஸ்சி எஸ்டி ஓபிசி உமன் சில்ட்ரன் எல்லாருக்கும் நேஷனல் கமிஷன் இருக்கு?
because in order to check, so அதோட features படிச்சிருக்கீங்களா லக்ஷ்மிகாந்த்? What will be the functions? So அதோட functions தான் இதுக்கு இருக்கும். உங்க லாஜிக் புரியுதா? Nothing is going to be different. All of you members, what will be the role? To check whether the protection and safeguards which are implemented for them, which are brought for them, is being implemented. So to find any problems in the implementation, to receive any complaints regarding the implementation or any discrimination, and to provide advice to the government for policy making. Lakshmikanth இந்த 4 பாயிண்ட் தான் எல்லாத்துக்கும் திருப்பி வரும். Or any other matters related to the affairs of that particular group of people. இந்த 5 பாயிண்ட் தான் எல்லா கமிஷனுக்கும் வரும். சோ அந்த இப்போ பாத்தீங்களா, இதுதான் நம்ம இப்ப இந்த விஷயம் தான் மெயின் ஆன்சர் ரைட்டிங் தேவை. எந்த கமிஷன் ஆனாலும் இந்த 5 பாயிண்ட் தான். சோ அதனால வந்து இந்த 5 பாயிண்ட் வச்சுட்டு எல்லா கமிஷன் பாயிண்ட் எழுதலாம் சொல்றேன்ல. இதுதான் வந்து யூ ஹேவ் டு நோட் டவுன் இன் தி மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன். மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் இப்படி பண்ணாதான் பண்ண முடியும், இல்லனா வந்து யூ cannot remember everything. இந்த மாதிரி ஹேக்ஸ் தான் வந்து we need. So அது சேம் தான் வந்து it is going to be coming here, and it will be having a power of a civil court. They can summon anyone, they can give notice to anyone, like that. So way forward la வந்து India should enter into 1951 refugee convention, 1967 protocol. அது ரெண்டுத்துக்கும் போனோம். இந்த ஆக்ட்ல என்ன மிஸ் பண்ணிருக்காங்கன்னா கிளைமேட் ரெஃப்யூஜி அப்படிங்கிற கான்செப்ட் பத்தி சசி தரூர் மென்ஷன் பண்ணல. நம்ம அதே சேர்த்துக்கலாம். ஏன்னா இன்னொரு 50 வருஷத்துல வந்து கிளைமேட் ரெஃப்யூஜி அப்படிங்கிறது ஒரு நார்மலைஸ் ஆகும். ஆல்ரெடி இப்போ ஃபியூ வந்துகிட்டு இருக்கு. ஏன்னா மெனி ஐலாண்ட்ஸ் வில் பி சப்மர்ஜ் அப்படிங்கிற ஒரு ப்ரொஜெக்ஷன் இருக்கு. ஸோ அந்த இப்போ மால்டீவ்ஸ் சப்மர்ஜ் ஆயிடுச்சுன்னா வேற மால்டீவ் சிட்டிசன்ஸ் வில் கோ. ஸோ அந்த மாதிரி சிட்டிசன்ஸ் வாட் வி ஆர் கோயிங் டு டூ. ஆர் பங்களாதேஷோட ஒரு 25% சப்மர்ஜ் ஆயிடுச்சுன்னா வேற வில் கோ. ஆர் சென்னை முழுகிச்சுன்னா நம்ம எங்க போவோம்? நம்ம பெங்களூர் போயிடலாம். பட் ஸ்டில் சொல்றேன், கொஞ்சம் உள்ள வரலாம்னு சொல்றேன். பெங்களூர்ல நம்ம இதுக்கு வந்துடலாம். சென்னையில கடற்கரையில இருக்கோம்னா இந்த ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குல்ல, சென்னை பஸ் எல்லாம் போய் நிக்குமே. இல்ல வெளியே போய் பெருங்கலத்தூருக்கு போயிடலாம். அதனாலதான் வந்து, ஏன்னா சென்னை வந்து முழுங்கிடும். பெருங்கலத்தூர் சென்னை தானா அப்படின்னு சொல்லாதீங்க, அது சென்னை கிடையாது. So this is the, so note down the points why we need, புரியுதா? So next editorial is about the geospatial sector. So what is geospatial sector? அது வந்து we have to see. Spatial. So what is this geospatial sector? So நமக்கு GS paper 1ல locational factors of industry அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கு. GS3ல science and technology and GS3ல industrial policy. So geospatial industry பத்தி தான் வந்து they are talking here. So it will be relevant in all the 3 areas. So geospatial technology அப்படின்னா என்னதுன்னா geospatial. So there is earth. So earthல இருக்கிற ஒரு spatial features வந்து you are identifying and you are mapping. Earth உடைய any spatial feature. So earth மேல இருக்க ஏதாவது ஒரு spatial feature you are mapping it. So first வந்து you are surveying it. So after surveying நம்ம அந்த steps வந்து பார்ப்போம். So first வந்து you have to survey. So next வந்து data collection, mapping or modeling. So it can be a map or it can also be a model. Next வந்து இதுல இருந்து வந்து you will be taking information or data. Then இதை வச்சு policy making. So இதுதான் வந்து any geospatial technology ஓட basic. First you will be surveying an area. அந்த ஏரியாவை சர்வே பண்ண உடனே சர்வே பண்ணி டேட்டாவை கலெக்ட் பண்றோம். அந்த டேட்டா வச்சுக்கிட்டு you will either make a map or you will make a model. So அந்த மாடல் வச்சுக்கிட்டு you will take some information or data. அதை வச்சுக்கிட்டு you will be making a policy. So this is the ultimate flow of any geospatial sector. So in the geospatial sector na enna, like for example, take this example. So this is a land. இதான் வந்து ஒரு இந்த கீழ இருந்து வாங்க, மேல இருந்து வராது, கீழ இருந்து வாங்க. இந்த land is having a street, கரெக்டா? ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ரீட்கான டேட்டாவை நம்ம எடுக்கிறோம். சோ இந்த லேண்ட்ல எங்கெங்கெல்லாம் ஸ்ட்ரீட் இருக்கு அப்படிங்கிற அந்த டேட்டாவை எடுக்கிறோம். சோ இதுதான் வந்து ஸ்ட்ரீட். சோ இந்த ஸ்ட்ரீட் டேட்டா இருந்ததுன்னா எதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம்? we can use for navigation purpose, கரெக்டா? நெக்ஸ்ட் வந்து we are பில்டிங்ஸ், எங்கெங்கெல்லாம் ஹவுசிங் இருக்குன்னு பாக்குறோம். அப்படி இருந்ததுன்னா நம்ம ப்ராப்பர்ட்டி டாக்ஸ், லேண்ட் ரெக்கார்ட்ஸ் அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். எலக்ட்ரிசிட்டிக்கு எவ்வளவு கொடுக்கணும், சென்சஸ் பர்பஸ் அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். எத்தனை ஹவுஸ் ஹோல்ட்ஸ் இருக்கு, how much electricity, how much water we have to provide basic services. அதே மாதிரி வந்து வெஜிடேஷன் டேட்டா இருந்தா environmental protection, elephant corridor எங்க இருக்கு, ஆர் protected area எங்க இருக்கு, ஆர் வந்து how much vegetation is there, how much animals can survive. So இந்த மாதிரி வந்து vegetation ஏரியாக்கும் human habitation ஏரியாக்கும் we can differentiate, we can draw the boundaries, we can draw the buffer zones, all these things. So இந்த மாதிரி வந்து spatial டேட்டாவை எடுத்து அதுக்கப்புறம் ஒரு மேப் ரெடி பண்றோம். அந்த மேப்பை ரெடி பண்றோம், ஒரு மாடல் ரெடி பண்றோம். அதை வச்சுட்டு we will make policy decision. So இது இருந்ததுன்னா ஸ்ட்ரீட் டேட்டா இருக்கு, டிராபிக் ரிலேட்டட் டெசிஷன்ஸ் எடுக்கலாம். ஆர் யூ கேன் மேக், இப்போ வந்து ரோடு போடணும்னா எவ்வளவு ரோடு போடணும் அப்படிங்கிற டெசிஷன் எடுக்கலாம். உங்க லாஜிக் புரியுதா? ஸோ இதுதான் ஜியோஸ்பேஷியல் டெக்னாலஜி. இது எல்லாமே இன்டெகிரேட் பண்ணி ஒரு இன்டெகிரேட்டட் மேப்பா கூட பார்க்கலாம். ஸோ இது வந்து மேக்கிங் மேப்ஸ். ஸோ மேப்னா வந்து வெறும் இந்தியா பொலிட்டிக்கல் அந்த மேப் இல்லை, இட் கேன் பி எனி மேப் ஆர் இட் கேன் ஆல்சோ பி யூஸ் ஃபார் எதுக்கு
ரிசோர்ஸ் மேப்பிங். இந்தியாவில் எங்கெங்க கோல் இருக்கு, இப்போ நம்ம ஜியோகிராஃபி புக்ல போய் சீங் வேர் கோல் இஸ் தேர், வேர் அயன் அண்ட் ஸ்டீல் இஸ் தேர், எல்லாமே வந்து ஜியோஸ்பேஷியல் டெக்னாலஜி தான். ஸோ இந்த மாதிரி வந்து மேப்பிங் அ ரீஜன் ஆர் கிரியேட்டிங் அ மாடல். ஸோ கிரியேட்டிங் அ மாடல்னா என்னதுன்னா, இட் கேன் பி 3-dimensional மாடல் ஆஃப் அ பர்டிகுலர் திங். ஸோ டேட்டாவை வந்து யூ கேன் ப்ரொவைட் எய்தர் இன் தி ஃபார்ம் ஆஃப் மேப் ஆர் இன் எனி அதர் ஃபார்ம், எனி அதர் விஷுவல் ஃபார்ம். ஒரு 3D மாடல்லையோ கேட்ல வச்சு யூ கேன் டிசைன். ஸோ ஒரு பை சார்ட்டோ எந்த மாதிரி ஒரு டேட்டாவும் கொடுக்கலாம். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் டேக் திஸ் எக்ஸாம்பிள், ஒரு ஸ்கொயர் பை சார்ட்ல நம்ம ரவுண்டா தான் பார்த்துருக்கோம். பட் நம்மளுடைய பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் ரெசிப்ட்ஸ் வந்து ஒரு ஸ்கொயர் பாக்ஸ்ல கொடுத்துருப்பாங்க. இண்டூல பாத்தீங்களா, ஒரு பாக்ஸ் கொடுத்துட்டு பாக்ஸ் பாக்ஸா வந்து அந்த சைஸ் போட்டிருப்பாங்க. இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ, கவர்மெண்ட் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர்னா எவ்வளோனா பாக்ஸ் ஃபார்மேட்ல கொடுத்துருப்பாங்க, ஆர் பை சார்ட் ஃபார்மேட்ல கொடுத்துருப்பாங்க, ஆர் கிராஃப் ஃபார்மேட்ல, ஆர் பார் டயக்ராம். இந்த மாதிரி எந்த ஒரு டயக்ராம்லயும் வந்து யூ கேன் ரெப்ரசென்ட் ரீஜனல் டேட்டா. ஸோ இந்தியாவில வந்து எந்தெந்த ஸ்டேட்ல எவ்வளவு கோல் இருக்குங்கிறத நீங்க கிராஃப்லயே கொடுக்கலாம்ல. ஸோ அதுவும் ஜியோஸ்பேஷியல் தானே. ஸோ இட் கேன் பி இன் எனி மாடல் ஆர் இட் கேன் ஆல்சோ பி இன் மேப். ஸோ இந்த மாதிரி வந்து டேக்கிங் தி இமேஜஸ் அண்ட் கன்வெர்ட்டிங் தட். ஸோ இதோட அப்ளிகேஷன்ஸ் வந்து ஏகப்பட்டது இருக்கு. ஸோ நான் எல்லாத்துக்கும் கவர்மெண்ட் அப்ளிகேஷன் சொன்னேன், இது எல்லாத்துக்கும் பிரைவேட் அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. ஸோ நேவிகேஷன்னா கூகுளுக்கு வரும், ஓலாக்கும் வரும், ஸ்விக்கிக்கும் வரும். ஸோ ஆல் ஆர் யூசிங் த சேம் நேவிகேஷன் டேட்டா. உங்களுக்கு புரியுதா? பிரைவேட் செக்டரும் வந்து தே ஆர் மேக்கிங் மணி வித் திஸ் டேட்டா. ஸோ ஆல் திஸ் திங்ஸ், இப்போ இந்த ஹவுசிங் டேட்டா இருக்குன்னா ஒரு பிரைவேட் செக்டர் கம்பெனி ஆல்சோ கேன் யூஸ் த டேட்டா. இங்க வந்து எவ்வளவு பெயிண்ட் வைக்கலாம், இந்த மாதிரி இங்க சோலார் பேனல்ஸ் போடணும்னா வாட் வில் பி தி எஸ்டிமேட்ஸ், அந்த மாதிரி வந்து திஸ் டேட்டா கேன் ஆல்சோ பி யூஸ்ட் ஃபார் பிரைவேட் செக்டர். ஸோ இந்த எடிட்டோரியல் வந்து வாட் வி ஆர் டிஸ்கசிங் இட், இதுதான் வந்து ஜியோஸ்பேஷியல் இண்டஸ்ட்ரி. ஸோ ஹவு வி கேன் ரீப் தி பெனிஃபிட்ஸ் ஆஃப் தி ஜியோஸ்பேஷியல் செக்டர் போத் இன் தி கவர்மெண்ட் ஏரியா அண்ட் பிரைவேட் ஏரியா. ஸோ அதுதான், அதுக்கு வந்து பிரைவேட் செக்டரை ஓப்பன் அப் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம வந்து இந்த ஜியோஸ்பேஷியல் டெக்னாலஜி ரெகுலேஷன்ஸ் வந்து லாஸ்ட் இயர் பிப்ரவரியில வந்தது. ஸோ இட்ஸ் 1 year. ஸோ லாஸ்ட் இயர் பிப்ரவரியில வந்து ஜியோஸ்பேஷியல் டெக்னாலஜி ரெகுலேஷன்ஸ் ஏன் முக்கியம், சயின்ஸ் அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தான் அதை கொடுத்துருக்காங்க. ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். யாரு கீழே ஜியோஸ்பேஷியல் வருதுன்னா எர்த் சயின்ஸ் கீழே இல்ல, சயின்ஸ் அண்ட் டெக் கீழே தான் வருது. ஸோ இதுல வந்து வாட் இஸ் த சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்னா, டில் லாஸ்ட் இயர் இட் வாஸ் அ க்ளோஸ்ட் ஏரியா. க்ளோஸ்ட் ஏரியானா பிரைவேட் செக்டர் ஹேட் நோ ரோல் டு பிளே, ஒன்லி கவர்மெண்ட் கேன் ஹேவ் த ரோல். யார் வந்து இந்தியாவில மேப் செய்யலாம், ஒன்லி கவர்மெண்ட் கேன் டூ. கவர்மெண்ட் செஞ்ச மேப்போட டேட்டாவை இப்போ பிரைவேட் செக்டர் வந்து இந்த மாதிரி ஒரு ஏரியால வரணும்னா தே ஷுட் கெட் லைசன்ஸ். ஸோ கூகுள் வந்து கூகுள் மேப்ஸ் வந்து இந்தியாவோட பண்ணணும்னா தே ஷுட் கெட் லைசன்ஸ். ஸோ கூகுள் எர்த்துங்கிற ஃபீச்சர் இந்தியாவுக்கு வரதுக்கே இன்னும் ஃபுல்லா வரல. இப்போ நீங்க ஃபாரின்லாம் போனீங்கன்னா ஸ்ட்ரீட் மேப்லாம் இருக்கு, ஸ்ட்ரீட் வியூலாம் இருக்கு. நீங்க வந்து இப்போ ஐபிஎல் டவர் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேப்ல கூகுள் மேப்ஸ்ல ஸ்ட்ரீட் வியூன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க ஸ்ட்ரீட்ல நிக்கிற மாதிரி ஒரு இமேஜ் வரும். அதை நீங்க விஆர்ல மாட்டிக்கிட்டா விஆர்ல பார்க்கலாம். பட் அது மாதிரி இந்தியாவில இல்ல, ஏன்னா கூகுளுக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. So till last year, private sector was restricted here. If a private sector wants to operate in the geospatial area, they should get license. License வாங்கணும். மேப்ல கொஞ்சம் தப்பு இருந்தாலும் ஹெவி பெனால்டிஸ் இருக்கு. பட் கவர்மெண்டோட டேட்டாஸ் நிறைய தப்பு இருக்கும் மேப்ல, அவங்களுக்கு பெனால்டி போட மாட்டாங்க. பட் ஸ்டில் பிரைவேட் செக்டர் தப்பு பண்ணா பெனால்டி போடுவாங்க. ஸோ கவர்மெண்ட் ஆனா அவசரத்துல எடுத்து போட்டுருப்பான், நான் அதை கரெக்ட் பண்ணுவேன், நான் தான் கவர்மெண்ட் மேல பெனால்டி போடுவேன். ஸோ அந்த மாதிரி வந்து தே ஷுட், இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்ட் ரெகுலேஷன் இருக்கு. அந்த லைசன்சிங் ஃப்ரேம் இருக்கும், பிரைவேட் செக்டர் பார்ட்டிசிபேஷன், ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் வாஸ் நாட் அலவுட். இந்த மாதிரி இருந்ததுனாலே வந்து கூகுள் குடன்ட் எக்ஸ்ப்ளோர் அ லாட் ஆஃப் திங்ஸ் இன் மேப்ஸ். ஃபாரின்ல இருக்கிற கூகுள் மேப்ஸ்ல இருக்கிற நிறைய ஃபீச்சர்ஸ் இந்தியாவில் இல்ல. ஸோ அந்த மாதிரி அதே மாதிரி அந்த மாதிரி இல்லாததுனால அது பேஸ்டு டெக்னாலஜிஸே வரல. கூகுள் மேப் இருக்கு, ஏன் இந்தியாவில் ஒரு மேப்பிங் ஆப் இல்ல? இந்தியாவில ஏன் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி மேப் ரிலேட்டடாவோ இந்த மாதிரி நேவிகேஷன் ரிலேட்டடாவோ ஏன் வரல? ஸோ இந்த மாதிரி இருக்கு. இப்போ ஓலா ஸ்விக்கிலாம் வந்து when they started using maps, யாரெல்லாம் மேப்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்களோ எல்லாரும் லைசன்ஸ் வாங்கி தான் யூஸ் பண்ணணும். ஓலாவோட went to government and they would have taken license. ஸோ ஒரு ஓப்பன் எண்டட் டேட்டா, இந்தியாவோட ஸ்ட்ரீட்ஸ் ரிலேட்டட் டேட்டாக்கு எதுக்கு லைசன்ஸ் வாங்கணும்? there is no need for a license here. ஸோ அதுக்காக தான் வந்து இந்த ஒரு இஷ்யூ இருந்ததுனால திஸ் பர்டிகுலர் ஏரியா ஆஃப் R&D வந்து வாஸ் நாட் ஓப்பனிங். ஸோ அதுக்காக தான் வந்து கவர்மெண்ட் வந்து லாஸ்ட் இயர் வந்து they brought the regulation. ஓகே, ஸோ அந்த ரெகுலேஷன்ஸ் பத்தி தான் வந்து, பட் அந்த ரெகுலேஷன் வந்தாலும் ஸ்டில் என்னென்ன ப்ராப்ளம் இருக்கு இந்த இண்டஸ்ட்ரியில, தட் இஸ் வாட் வி ஆர் கோயிங் டு see. ஸோ ஜியோஸ்பேஷியல் டேட்டா இஸ் டேட்டா அபவுட் ஆப்ஜெக்ட்ஸ், ஈவென்ட்ஸ், ஃபினாமினா தட் ஹேவ் அ லொகேஷன் ஆன் தி சர்ஃபேஸ் ஆஃப் தி எர்த். ஸோ இட் கேன் ஆல்சோ பி அபவுட் ஆப்ஜெக்ட்ஸ், ஃபினாமினா ஆர் ஈவென்ட். ஸோ ஃபினாமினானா எங்க எர்த்குவேக் நடக்குது, எங்க சைக்ளோன் வருது, அது எல்லாமே ஜியோஸ்பேஷியல் டேட்டா தானே. இட் கேன் ஆல்சோ பி a geophysical phenomena or where a fire is happening, forest fire. ஸோ ஃபாரஸ்ட் ஃபயர் எங்கெங்க நடக்குதுன்னு நமக்கு வந்து எவ்ரி 3 hours வந்து we will be having a map. every 3 hours வந்து ஒரு சேட்டலைட் வந்து will be taking images. ஸோ அதுல இருந்து we'll know where forest fire is happening. ஸோ அது வந்து ஜியோஸ்பேஷியல் தான். ஸோ இந்த மாதிரி வந்து ஆப்ஜெக்ட்ஸ், ஈவென்ட்ஸ், ஃபினாமினா that have location on the surface of the earth. ஸோ 3 முக்கியமான விஷயம். ஃபர்ஸ்ட் அந்த விஷயத்தோட இது 3க்கும் சேர்ந்தது தான் ஜியோஸ்பேஷியல் டேட்டா. ஸோ யூ வில் ஹாவ் அ லொகேஷன், எங்க நடக்குது, attribute, what data is that,
ஸோ வெதர் ஸ்ட்ரீட் டேட்டாவா, இல்லைனா வந்து வெஜிடேஷன் டேட்டாவா, இல்லைனா கோல் எவ்வளவு இருக்குங்கிற அந்த டேட்டாவா, ஆர் டைம், இட் விச் பாயிண்ட் ஆஃப் டைம். இப்போ ஃபாரஸ்ட் ஃபயர் வந்து காலையில் 10 o'clock இருக்காது, பட் 12 o'clock இருக்கும். ஸோ டைம் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் திங் வித் ரெஸ்பெக்ட் டு ஜியோஸ்பேஷியல் டேட்டா. ஸோ வித்வுட் டைம் தேர் இஸ் நோ மீனிங். ஏன்னா இப்போ நீங்க நேவிகேஷன் டேட்டா எடுக்கிறீங்கன்னா கார் இங்க இருக்கும், கொஞ்ச நாள்ல கார் அங்க இருக்கும். ஸோ டைம் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஸோ இது மூணு சேர்ந்தது தான் ஜியோஸ்பேஷியல் டேட்டா. ஸோ இது பேசிக் டெஃபினிஷன். ஸோ ஹவு வி ஆர் கெட்டிங் த ஜியோஸ்பேஷியல் டேட்டா த்ரூ ரிமோட் சென்சிங். ரிமோட் சென்சிங்னா த்ரூ சேட்டலைட். ஸோ சேட்டலைட் மூலமா எடுக்கிறது. ரிமோட் சென்சிங் இப்போ மாடர்னா வந்து வி ஆர் ஆல்சோ ஹேவிங் ட்ரோன்ஸ். முன்னாடி வந்து சேட்டலைட்ஸும் ஏரியல் சர்வே தான் இருந்தது. ஏரியல் சர்வேனா வந்து பிளைட்ஸ் மூலமா சர்வே பண்றது. ஸோ சேட்டலைட் ஏரியல் சர்வேக்குள்ள இப்போ ட்ரோன் வந்துருக்கு. நெக்ஸ்ட் ஜியோகிராபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். ஸோ இந்த மாதிரி டேட்டாவை எடுத்து அதை வச்சு வந்து ஒரு மாடல் ரெடி பண்றது தான் ஜியோகிராபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், ஜிஐஎஸ். ஜிபிஎஸ் தெரியும், குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம். ஸோ குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம்னா அது நேவிகேஷன். ஜியோகிராபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்னா இதுதான். ஓகே, ஜியோஸ்பேஷியல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், ஜியோகிராபிக்கல் இல்ல, சாரி, ஜியோஸ்பேஷியல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். நெக்ஸ்ட் நேவிகேஷன், தட் இஸ் ஒன் ஆஸ்பெக்ட். நெக்ஸ்ட் சர்வேயிங் ஆஃப் அ ரீஜன் அண்ட் மேப்பிங் இட். எங்க வந்து மலை இருக்கு, எங்க வந்து ஃபார்ம் லேண்ட்ஸ் இருக்கு, அந்த மாதிரி. அண்ட் மாடலிங், கிரியேட்டிங் அ மாடல். இது எல்லாமே வந்து areas related to this particular thing. So இந்த டயக்ராம் புரியுதா? ஸோ இந்த மாதிரி டேட்டா லேயர்ஸ் இருக்குல்ல. ஸோ தேர் இஸ் சம்திங் கால்ட் ஃபவுண்டேஷனல் டேட்டா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா அப்படிங்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் ஃபிக்ஸ்டு. எந்தெந்த வண்டி எங்க போகுது, இல்லை எங்க ஃபாரஸ்ட் ஃபயர் ஆகுது, அது வேணா வேரியபிள் டேட்டா இருக்கும். பட் நிறைய ஃபிக்ஸ்டு தானே. ஸ்ட்ரீட்ஸ் ஆர் ஃபிக்ஸ்டு. அதே மாதிரி வந்து ஃபாரஸ்ட் ரீஜன் வந்து ஜென்ரிக்கலி இட் இஸ் ஃபிக்ஸ்டு. எங்க தார் டெசர்ட் இருக்குங்கிறது ஃபிக்ஸ்டு. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபிக்ஸ்டு இருக்கு. ஸோ நிறைய வந்து நம்ம ஃபவுண்டேஷனல் டேட்டாவை இந்தியால இருந்து எடுக்கலாம். ஸோ ஜியோஸ்பேஷியல் வாட் இஸ் ஃபவுண்டேஷனல் டேட்டா, ரொம்ப டெக்னிக்கலா போக கூடாது. பட் ஸ்டில் ஃபவுண்டேஷனல் டேட்டானா என்னதுன்னா, தட் இஸ் தி ஃபண்டமெண்டல் பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் பர்டிகுலர் ரீஜன். ஸோ அதெல்லாம் அப்படியே கான்ஸ்டன்டா இருக்கும் போது, எங்க மலை இருக்கு, ஹிமாலயாஸ் இருக்குங்கிறது கான்ஸ்டன்ட். ஸோ அந்த மாதிரி கான்ஸ்டன்ட் ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணி அதுக்காக ஒரு லேயர்ஸ், ரெடிமேடான லேயர். இப்போ நான் வந்து ஒரு ஜியோஸ்பேஷியல் டெக்னாலஜி வச்சு ஒரு பிசினஸ் கோயிங் டு ஸ்டார்ட் வித் ரெஸ்பெக்ட் டு மேப்பிங் வச்சு ஏதோ ஒரு ஸ்டார்ட் அப் வச்சு ஏதோ ஒரு ஐடியா பண்றேன். ஸோ எனக்கு வந்து ஐ நீட்ஸ் வென் ஐம் ஸ்டார்டிங் த பிசினஸ் எனக்கு ஒரு ஃபவுண்டேஷன் டேட்டா அப்படின்னு ஒன்று கிடைக்கும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் லேண்ட், இதுதான் வந்து ரோடு, இதுதான் வந்து ஹவுசிங். இந்த மாதிரி வந்து டேட்டா ஆல்ரெடி இருக்கும் கவர்மெண்ட் கிட்ட, விச் இஸ் கான்ஸ்டன்ட் அண்ட் விச் வில் பி ரெடிமேட். ஸோ அந்த டேட்டாவை ஐ கேன் டேக் அண்ட் ஐ கேன் கன்வெர்ட் இட் அண்ட் யூஸ் ஃபார் மை அப்ளிகேஷன் ஃபார் எனி பிசினஸ் விச் ஐம் டூயிங். இப்போ மேப்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்கு, பார்த்துருக்கீங்களா? யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ் எல்லாருக்குமே அந்த வெப்சைட் தெரிஞ்சிருக்கும். மேப்ஸ் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற வெப்சைட்ல நீங்க எந்த மாதிரி ஒரு மேப் வந்து யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் கேட்டாலும் அது கொடுக்கும். மேபி ஜியோகிராஃபி ஆப்ஷனல்ங்கிறதால எனக்கு தெரியுது. மேப்ஸ் ஆஃப் இந்தியால ஆல் மேப்ஸ் இருக்கும் இந்தியா பத்தி. நான் நிறைய என்னுடைய நேஷனல் பார்க்குலாம் மேப்ஸ் ஆஃப் இந்தியாவோட மேப்ஸ் யூஸ் பண்ணுவேன். ஸோ அந்த மேப்ஸ் ஆஃப் இந்தியாலாம் வந்து இப்போ அவங்க வந்து ஸ்டார்டிங் அவங்களோட பிசினஸ் என்ன, எல்லாத்துக்கும் இருக்கும். நேஷனல் பார்க்குக்கும் வந்து மேப்ஸ் இருக்கும், ஸ்டேட் வைஸ் மேப்ஸ் இருக்கும், ஒரு பர்டிகுலர் நேஷனல் பார்க்குக்கும் மேப் வச்சிருப்பாங்க. ஸோ அவங்களோட அந்த டேட்டா எங்க இருந்து கிடைக்கும், ஒரு ஃபவுண்டேஷனல் டேட்டா இருக்கும். அந்த ஃபவுண்டேஷனல் டேட்டா எடுத்துட்டு they will modify it and they will use it. அந்த ஃபவுண்டேஷனல் டேட்டா வந்து கவர்மெண்ட் வாஸ் கீப்பிங் இட், நாட் கிவிங் இட் டு தி பிரைவேட். இட் வாஸ் ரெஸ்ட்ரிக்டிங் இட். அதே மாதிரி அந்த ஃபவுண்டேஷனல் டேட்டா வந்து இட் இஸ் நாட் ரோபஸ்ட் இனஃப் ஃபார் அ பிரைவேட் அப்ளிகேஷன் இந்தியாவில். ஸோ அந்த ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷனல் டேட்டா, இந்த மாதிரி லேயர், பேசிக் லேயர்ஸ்க்கான ஃபவுண்டேஷன் டேட்டா வி ஷுட் மேக் அப்படிங்கிறது தான் இந்த மெயின் பில்லோட எய்ம். ஸோ இதோட இந்த லெவலில் நிறுத்திக்கிறேன், இதுக்கு மேல போல. ஸோ இதுக்கு மேல வந்து லைக் நமக்கு இது வந்துகிட்டே இருக்கும் அந்த டாபிக்ல, அதனால ஹேவ் டு ஸ்டாப் டிரா லைன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நியூ கைட்லைன்ஸ். வாட் ஆர் தி நியூ கைட்லைன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரீ ஆக்சஸ் ஆஃப் ஜியோஸ்பேஷியல் டேட்டா. இது வந்து லைக் எடிட்டோரியல் இல்ல, எனி இந்தியாவோட ஜியோஸ்பேஷியல் டேட்டா ஷுட் பி ஃப்ரீ ஆக்சஸ். அந்த ஃபவுண்டேஷன் டேட்டா ரெடி பண்ணி யூ ஹேவ் டு கிவ் இட் டு ஃப்ரீ ஃபார் ஆல். கவர்மெண்ட் வந்து ஷுட் நாட் பி ரெஸ்ட்ரிக்டிவ். செல்ஃப் சர்டிஃபிகேஷன், இஃப் சம்ஒன் இஸ் ஸ்டார்டிங் அ பிசினஸ், செல்ஃப் சர்டிஃபிகேஷன் இஸ் இனஃப். லைசன்ஸ் வாங்கணும்னு அவசியம் இல்லை, நீயே வந்து நான் எல்லா ரெகுலேஷனையும் ஃபாலோ பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி they can start. இங்க ஏன் ஒரு விஷயம்னா, இங்க நெகட்டிவ் லிஸ்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஒரு சில டேட்டா இஸ் நாட் பப்ளிஷ். இந்தியாவுடைய ஆர்ம்டு பேசஸ் எங்க இருக்கு, ஆர்ம்டு போர்சஸோடைய பேஸ் எங்க, இந்த மாதிரி செக்யூரிட்டி ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன். ஸோ கவர்மெண்ட் என்ன பண்ணலாம், அதெல்லாம் பிளாக் லிஸ்ட் பண்ணிட்டு தான் டேட்டா கொடுப்பாங்க. இப்போ நீங்க கூகுள் மேப்ஸ்ல பாத்தீங்கன்னா மிலிட்டரி பேஸ்ல இருக்க ஏரியாலாம் போயிட்டு நீங்க சேட்டலைட் இமேஜ் பாருங்க, காலியா தான் இருக்கும். எல்லா மிலிட்டரி பேஸ்லயும் காலியா தான் இருக்கும். ஏன்னா அந்த டேட்டா வந்து கிடைக்காது. இப்போ யூஎஸ் போயிட்டு யூஎஸோட மிலிட்டரி பேஸ்லாம் போய் பாருங்க, காலியா தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பிளாக் லிஸ்ட் பண்ணிட்டு கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி நானும் அந்த டேட்டா பப்ளிஷ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற அந்த ஒரு இதுக்கு தான் செல்ஃப் சர்டிஃபிகேஷன். So a company should not publish such data, but நம்ம மீடியா சேனல் like Republic TV will do, they will publish. So அந்த மாதிரி பப்ளிஷ் பண்ண கூடாதுங்கிறது வந்து this negative list. அதுக்கு செல்ஃப் சர்டிஃபிகேஷன். ப்ரொமோஷன் ஆஃப் நியூ டெக்னாலஜி அண்ட் அப்ளிகபிலிட்டி, எதுக்கெல்லாம் அப்ளிகபிள், ஜியோஸ்பேஷியல் டேட்டா, மேப்ஸ், ப்ராடக்ட், சொல்யூஷன்ஸ், அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் தான் இந்த கைட்லைன்ஸ்ல இருக்கு. இந்த கைட்லைன்ஸ்ல என்னன்னா, இது ஓப்பனிங் தி ஆக்சஸ், செல்ஃப் சர்டிஃபிகேஷன் கொண்டு வராங்க. ஏன்னா முன்னாடி லைசன்ஸ் வாங்கணும், இன்ஸ்பெக்டர்ஸ், இன்ஸ்பெக்ஷன், லைசன்ஸ்னாலே கரப்ஷன். That is what we have learned. OBC certificate na corruption.
டிரைவிங் லைசன்ஸ்னா கரப்ஷன். ஸோ எனி லைசன்ஸ் கரப்ஷன், தட் இஸ் தி நெக்ஸ்ட் ஆப்ஷன். ஸோ அது அதெல்லாம் ரிமூவ் பண்ணி விடுறாங்க, அதெல்லாம் தேவையில்லை, டூ செல்ஃப் சர்டிபிகேஷன். ஸோ இந்த மாதிரி வந்து தே ஹவ் மேட் திஸ் ரெகுலேஷன்ஸ். ஸோ நீங்க இந்த ஜியோஸ்பேஷியல் கைட்லைன்ஸ் யூபிஎஸ்சி போட்டாலே இது வரும். யூ கேன் see in the prelims point of view. So what are all the issues here? First வந்து நம்ம வந்து we have to create demand. இன்னும் இதோடைய அப்ளிகேஷன்ஸ் வந்து இந்தியாவில் எக்ஸ்ப்ளோரே பண்ணல. ஸோ வேற அப்ளிகேஷன்ஸ் தான் இருக்கும். ஸோ கவர்மெண்ட்டுக்கே அவ்வளவு அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. யூ குட் see இப்போ ஸ்வமிதா ஸ்கீம் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் நம்ம எடுத்துக்கலாம். இன்னும் வந்து நம்ம இந்தியாவில் லேண்ட் ரெக்கார்ட்ஸே இல்லை. யாரோட லேண்ட் இதுங்கிறது, எத்தனை லேண்ட் டிஸ்பியூட் பார்க்காத ஃபேமிலி யாராவது இருக்கீங்களா? ஏன் அவ்வளவு டிஸ்பியூட் இருக்கு? இந்த லேண்ட் யாருதுங்கிறதுக்கு ஒரு டேட்டா இல்ல, அதுதான் பிரச்சனை. பட்டா இல்ல, தட் இஸ் தி ப்ராப்ளம். சோ 70 வருஷம் ஆகி இன்னும் பட்டா கொடுக்கலையா நீங்கிறது தான் நம்ம ஊர்ல இருக்க ப்ராப்ளம். சோ அதுதான். சோ கவர்மெண்ட்டுக்கே அவ்வளவு அப்ளிகேஷன்ஸ் இருக்கு, இன்னும் பிரைவேட் ஓபன் பண்ணா இன்னும் இருக்கு. சோ திஸ் இஸ் தி மெயின் திங். சோ லேக் ஆஃப் அவேர்னஸ் அபவுட் தி பொட்டன்ஷியல் இருக்கு. பிரைவேட் ஓபன் பண்ணாதான் ஸ்டார்ட் அப் புது ஐடியா கொடுப்பாங்க. இப்போ மேப்ஸ் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு வெப்சைட்ல நீங்க இந்தியாவோட எந்த ஒரு ஜியோகிராபிக்கல் ஆஸ்பெக்டையும் மேப்ல பார்க்கலாம். ஸோ நீங்க போய் அது பாருங்க. அதே மாதிரி இந்தியா இன் பிக்சல் அப்படிங்கிற ஒரு ஸ்டார்ட் அப் இருக்கு, இந்தியா இன் பிக்சல். ஸோ அது வந்து இந்தியா மேப்ல நிறைய டேட்டா கொடுப்பாங்க. மேப்பை வச்சு நிறைய டேட்டாவை மேப்ல பிளாட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இந்தியா இன் பிக்சல் வந்து ட்விட்டர்ல, இன்ஸ்டால ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்கில். பீப்புள் ஆர் நாட் ஹேவிங் ஸ்கில் இந்த சரி. ஏன்னா இப்போதான் ஓப்பன் அப் பண்ணிருக்கு. இது வரைக்கும் வந்து ஒர்க் பண்ணா கவர்மெண்ட் தான், இல்லைன்னா ஒர்க் இல்லை. அந்த மாதிரி ஒரு ஏரியா இந்தியாவில், இல்லைன்னா ஃபாரின்ல தான் போய் வேலை செய்யும். இப்போதான் ஓப்பன் அப் பண்ணிருக்காங்க. ஸோ இதை வந்து இன்னும் ஸ்கில் டெவலப்மெண்ட் கொடுக்கணும். அப்பதான் ஸ்டார்ட் அப்ஸ் வரும், பீப்புள் வில் கம் இன் பார்ட்டிசிபேட். குவாலிட்டி ஆஃப் டேட்டா அண்ட் அன்அவைலபிலிட்டி ஆஃப் ஃபவுண்டேஷனல் டேட்டா. நமக்கு இந்தியாவில் ஆல்ரெடி இப்போ இது பிரைவேட் செக்டர் பார்ட்டிசிபேஷனே இல்லாதனால ஹூ இஸ் கலெக்டிங் டேட்டானா இட் இஸ் கோயிங் டு பி சர்வே ஆஃப் இந்தியா, விச் இஸ் தி அபெக்ஸ் பாடி ஃபார் மேப்பிங். நெக்ஸ்ட் வந்து இஸ்ரோ. இவங்க 2 பேர் மட்டும் தான் இருக்காங்க, சர்வே ஆஃப் இந்தியா ஆர் இஸ்ரோ. ஸோ இது 2 பேர் மட்டும் தான் டேட்டா கொடுக்குறாங்க. அவங்களோட டேட்டா வச்சுக்கிட்டு we are not having a strong foundational data for private sector. So that is the problem here. நெக்ஸ்ட் வந்து டேட்டா ஷேரிங் அண்ட் லைசன்சிங் நார்ம்ஸ் வந்து இன்னும் வந்து வரல. இஸ்ரோ வந்து அவங்களோட டேட்டாவை எதெல்லாம் கொடுக்கலாம், எதெல்லாம் கொடுக்க கூடாது, அதுக்கெல்லாம் இன்னும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. See actually இது வந்து லாஸ்ட் இயரோட பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து we are telling. So this was the problem before 2021. லாஸ்ட் இயர் வந்து இதெல்லாம் ரிமூவ் பண்ணி தான் கொஞ்சம் கொண்டு வந்திருக்காங்க. பட் வாட் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் இஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஸ்பேஸ் அப்படிங்கிற கம்பெனியை ஆரம்பிச்சாங்கன்னா இஸ்ரோவுடைய இது வரைக்கும் கண்டுபிடிச்ச எல்லாத்தையும் பிரைவேட் ஓப்பன் அப் பண்றதுக்கு தான். ஏன்னா நம்ம கவர்மெண்ட்ல வச்சு ஒன்றும் பண்ண போறது இல்லை. அங்க ஸ்பேஸ் எக்ஸ்ங்கிற கம்பெனி இஸ்ரோவோட பெரிய கம்பெனி ஆயிடுச்சு. உங்க லாஜிக் புரியுதா? So that's why whatever ISRO has done, whatever ISRO has found, whatever data ISRO is having, give it to public. ஏன்னா கவர்மெண்டோட காசு தானே பண்ணீங்க. So whatever ISRO has found, it is belonging of this public. அதுக்கு எனக்கு சொந்தம் இருக்கு இஸ்ரோ கண்டுபிடிச்ச எல்லா டேட்டாலையும். ஏன்னா they use our money to find the data through the satellites or space research, and the data should be available to me when I want to use it. So அந்த லாஜிக்ல தான் வந்து இந்த டேட்டா ஷேரிங் அண்ட் லைசன்சிங் நார்ம்ஸ் எல்லாம் வந்து ஈஸ் பண்ணி விடணும். பிரைவேட் செக்டர் பார்ட்டிசிபேஷன், அந்த டேட்டா ஷேரிங் நார்ம்ஸ் வந்து ஈஸ் பண்றதுக்கு தான் அந்த இன்ஸ்பேஸ் அப்படிங்கிற கம்பெனியே they started. ஸோ கவர்மெண்ட் ரிசர்ச் ஃபண்டிங் பேஸ்ட் ரிசர்ச்ல வர டேட்டா எல்லாமே should be available in the public domain அப்படிங்கிறதா வந்து ஒரு டிபேட் இந்தியாவில். ஸோ அதுல வந்து it should not be closed here. ஸோ ஃபவுண்டேஷன் டேட்டா பத்தி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். லைசன்சிங் நார்ம்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. நோ ரெடி டு யூஸ் சொல்யூஷன்ஸ், பிசினஸ் மாடல்ஸ். இப்போ உங்களுக்கு யோசிச்சு பாருங்களேன், இதை வச்சு பிரைவேட் செக்டர் கம்பெனி என்ன பிசினஸ் ஆரம்பிக்கலாம், டக்குன்னு தோண மாட்டேங்குது. பட் இது ஒரு 5 வருஷம் முன்னாடி, இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல முடியுதா? ஓலா, ஸ்விக்கி. ஸோ தே ஆர் யூசிங் இட், கரெக்டா? இதே ஒரு 5 வருஷம் முன்னாடி உங்களுக்கு ஓலா, ஸ்விக்கி ஞாபகம் வந்திருக்காரு, கரெக்டா? திஸ் இஸ் தி திங். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு மேப்ஸ் அப்படின்னு, கூகுள் மேப்ஸ் அப்படின்னு ஒன்று வந்த பிறகு ஓலா, ஸ்விக்கி, ஜொமேட்டோ, தே ஆல் ஸ்டார்டட் யூசிங் த மேப்ஸ். ஸோ அந்த மாதிரி தான் ஒன்னொன்னு ஓப்பன் அப் பண்ணி வந்தாதான் நமக்கு என்ன அப்ளிகேஷன் பொட்டன்ஷியலுங்கிறதே விழும். ஸோ அதனாலதான் ஓப்பனிங் அப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம ஓப்பன் அப் பண்ணி 1 இயர் ஆகிறதுனால இந்த ப்ராப்ளம்லாம் அப்படியே தான் இருக்குன்னு சொல்ல வரேன். இதெல்லாம் மாறல, 1 இயர்ல பெருசா மாறல. எடிட்டோரியல் ஆத்தர் அதான் சொல்றாரு, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரி கொண்டாடுறோம், பட் எதுவுமே மாறல. அட்லீஸ்ட் 10th இயர்ல கொண்டாடும் போதாவது மாறி இருக்கணும். அதான் வந்து கன்க்ளூஷன்ல இருக்கும். இஃப் யூ ஹேவ் ரெட் திஸ் எடிட்டோரியல், படிச்சீங்களா? So that is the main thing the author is telling here. What is the way forward needed? We need a clear policy, and that policy should be made public. அப்பதான் ஒரு ஸ்டார்ட் அப் வந்து ஒரு நியூ ஐடியாஸ் வரும். டேட்டா ஷேரிங் ஸ்டாண்டர்ட். ஸோ இது ப்ராப்ளம் ஏதாவது சால்வ் பண்ற மாதிரி தான் வே ஃபார்வர்ட் இருக்கும். டேட்டா ஷேரிங்க்கு ஸ்டாண்டர்ட்ஸ் வேணும். ஸோ த மாடல் ஷுட் பி டெவலப்ட் அண்ட் ஷேரிங், கொலாபரேஷன் அண்ட் கோ-கிரியேஷன். ஸோ டேட்டா ஷேரிங்னா யாருக்கு முன்னாடினா இஸ்ரோ அண்ட் சர்வே ஆஃப் இந்தியா ஷுட் ஷேர் டேட்டா, தே ஷுட் கொலாபரேட் வித் தி பிரைவேட் அண்ட் தே ஷுட் கோ-கிரியேட். ஸோ அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கக்கூடாது. இஸ்ரோ ஷுட் பி தி, முன்னாடி எப்படி இருந்ததுன்னா லைக் பிஃபோர் இன் ஸ்பேஸ் குட் கம், இஸ்ரோ இஸ் தி மோனோபோலி இன் தி ஸ்பேஸ் செக்டர் இந்தியாவில். உங்க லாஜிக் புரியுதா? நவ் த ஸ்பேஸ் ஹஸ் ஓப்பன்ட் அப். ஏன்னா பிரைவேட் ஸ்பேஸ் ரிசர்ச்சே வந்து இந்தியாவில் கிடையாது. யார் பிரைவேட் ஸ்பேஸ்
செக்டர்ல பிரைவேட் ஏஜென்சி என்னவா இருந்ததுன்னா அது யார் வெண்டர்ஸ் இஸ்ரோ தான். இஸ்ரோக்கு தேவைப்படுற விஷயத்த செஞ்சு கொடுக்குற வெண்டர்ஸா தான் வந்து பிரைவேட் செக்டர் இன் ஸ்பேஸ் இந்தியால இருந்தது தவிர ஸ்பேஸ் எக்கானமி ஃபார் பிரைவேட் இந்தியால வி நெவர் ஓபன் அப். அஃப்கோர்ஸ் 3 years பேக் தான் வி ஓபன் அப். ஸோ அந்த மாதிரி வந்து இட் ஷுட் மோர் ஃபர்தர் வைடன் அப். ஸோ டேட்டா அவைலபிள் வித் கவர்மெண்ட் ஏஜென்சி ஷுட் பி மேட் பப்ளிக். ஏன்னா நம்மளுடைய காஸ்ட்ல தான் தே ஹவ் டன் தி ரிசர்ச். ஸோ தே ஷுட் நாட் ஹோல்ட் இட் வித் மோனோபோலி. நியூ டெக்னாலஜி ஸ்டார்ட் அப்ஸ் அண்ட் காம்படிஷன் ஷுட் பி என்கரேஜ். இதெல்லாம் ஜெனரிக் பாயிண்ட் தான், பெருசா எதுவுமே இல்லை. இந்தியன் நேஷனல் எலிவேஷன் மாடல் இது வேணா ஞாபகம் வச்சுக்கோங்க. இண்டெம், இந்த இண்டெம் அப்படிங்கிறது என்னதுன்னா ஃபவுண்டேஷனல் டேட்டா. இந்தியாவோட ஒரு ஃபவுண்டேஷனல் டேட்டா தான் வந்து இந்த இண்டெம். லைக் இந்தியாவுடைய ஆல் ஜியோகிராபிக்கல் ஃபீச்சர்ஸ் வச்சு ஆல் டைப்ஸ் ஆஃப் லேயர்ஸ், இப்போ நம்ம 4 லேயர் பார்த்தோம்ல, அந்த மாதிரி ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் லேயர்ஸ் இருக்கு இந்தியாவுக்கு டேட்டாக்கு. நம்ம 4 தான் இங்க எடுத்து பார்த்தோம், ஸ்ட்ரீட், ஃபாரஸ்ட், ஹவுஸ். அந்த மாதிரி ஹண்ட்ரட்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் லேயர்ஸ் இருக்கும். எல்லா லேயருடைய ஃபவுண்டேஷனல் டேட்டாவை ஒன்று ரெடி பண்ணி ஒரு மாடலை வந்து ஓப்பன் சோர்ஸ்ல ரிலீஸ் பண்ணுங்க, which is commonly accessible to any private sector who is starting the business. So அதை வச்சுக்கிட்டு அந்த பிரைவேட் செக்டர் ஏதோ ஒரு பிசினஸ் மாடலை ரெடி பண்ணி ஒரு நியூ எக்கானமியை கிரியேட் பண்ணலாம், ஒரு நியூ டெக்னாலஜி கிரியேட் பண்ணலாம். தட் will have ripple effect. இப்போ how Zomato and Swiggy created employment, அந்த மாதிரி ஒரு எம்ப்ளாய்மெண்ட் 5 வருஷம் முன்னாடி இல்ல. Now many unemployed youths are using it. இன்ஜினியரிங்ல வேலை கிடைக்காதனால they are using it mainly. So ஏன்னா மேனுஃபேக்சரிங் இல்ல, அட்லீஸ்ட் சர்வீஸ்லயாவது வருது. இந்தியன் நேஷனல் எலிவேஷன் மாடல். ஸோ இந்த மாடல் வந்து இட் ஷுட் பி மேட். அண்ட் கரிக்குலம் டிகிரி லெவல்ல ஜியோஸ்பேஷியல்ல யூஜில இல்ல, பிஜில ஒரு சில செக்டர்ஸ் ஒரு சில ஏரியால தான் இருக்கு. அதே டாப் ரிசர்ச் இன்ஸ்டியூட்ஸ்ல தான் வந்து ஜியோஸ்பேஷியல் வந்து பிஜில இருக்கு. அப்படி யூஜில எலக்டிவா இருந்தாலும் அது எலக்டிவ்ங்கிறது காலேஜ்ல ஒன்று பண்ணுவாங்க. எலக்டிவ்ங்கிறது வி ஷுட் சூஸ். என்ன சொல்ல வராங்க கவர்மெண்ட், இதுல 5 ஆப்ஷன் இருக்குப்பா, இல்ல ஏதாவது ஒண்ணு உனக்கு எது வேணுமோ எடுத்து நீ படிச்சுக்கலாம், அதுதான் எலக்டிவ். நம்ம காலேஜ்ல என்ன பண்ணுவாங்க, நாங்க வந்து இதுதான் எலக்டிவ்பா அப்படி. ஏங்க எலக்டிவ்னா நாங்க சூஸ் பண்ணோம், நீங்க சூஸ் பண்ண கூடாது. அப்படி இருந்தா எங்க இருந்து ஜியோஸ்பேஷியல் டெக்னாலஜி வரும், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வரும், இல்லைன்னா அன்னைக்கு பார்த்துட்டு இருந்தோமே எங்க இருந்து இண்டஸ்ட்ரி 4.0 வரும். ஸோ we need a separate curriculum at degree level in UG and dedicated university. Indian Institute of Geospatial Technology or Indian Institute of Geographical Information System அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு யூனிவர்சிட்டி தேவை. அண்ட் இஸ்ரோ அண்ட் சர்வே ஆஃப் இந்தியா வந்து இவங்களோட ரோல் இப்போ என்ன பண்ணிடணும், இஸ்ரோ வந்து என்ன பண்ணணும், இந்த நேஷனல் செக்யூரிட்டி அண்ட் ரிலேட்டட் டொமைன்ஸ்ல மட்டும் அவங்க ஆப்ரேட் பண்ணா போதும், இல்லைன்னா ஃபியூச்சர் டெக்னாலஜில ஆப்ரேட் பண்ணா போதும். ஆல்ரெடி பண்ணி வச்சதெல்லாம் ஓபன் அப் பண்ணிடலாம் அப்படிங்கறத சொல்ல வரேன். இப்போ மற்றது எல்லாமே யூ கேன் ஓபன் அப். கவர்மெண்ட்டுக்கு தேவைப்படுற டேட்டா மட்டும் நீ எடுத்துக்கோ, மிச்ச ஏரியால எல்லாமே வந்து பிரைவேட் ஓபன் அப் பண்ணிடுங்க அப்படிங்கிறது தான் வந்து இஸ்ரோவோட ரோலை வந்து மோர் ஆஃப் ஃபியூச்சரிஸ்டிக் ரிசர்ச்சுக்கு மாத்தணும். ஸோ தட் இஸ் தி திங். ஸோ இந்த வருஷம் வந்து we are going to have a boom year for ISRO அப்படின்னு சொல்றாங்க. ஸோ let us see. மெயினா வந்து பிளான் பண்ணியிருக்கிறது சந்திராயன் 3. ஸோ சந்திராயன் 3 அண்ட் ககன்யானோடைய டெஸ்ட், ஃபர்ஸ்ட் டெஸ்ட். ஸோ 2 மிஷன் பிளான். ஆக்சுவலி ககன்யான் இந்த வருஷம் பண்ணியிருக்கணும், பட் பிகாஸ் ஆஃப் பேண்டமிக் we couldn't do. ஆல்ரெடி 2 ஆதித்யா இஸ் அ லாங் டியூ. இன்னும் ஆதித்யா வந்து லான்ச் பண்ண மாட்டாங்க, தட் இஸ் அ லாங் டியூ ஆல்ரெடி. ஸோ we will see. பட் இந்த வருஷம் 2 மெயின் இருக்கு. சந்திராயன் 3 விக்ரம் வந்து அதுல கண்டிப்பா லேண்ட் ஆகணுங்கிறது, 2 விக்ரமும் லேண்ட் ஆகணும். ஒண்ணு கமல் படம், அதுவும் வராது. சோ அந்த விக்ரமும் லேண்ட் ஆகணும், இந்த விக்ரமும் மூன்ல லேண்ட் ஆகணும், 2 விக்ரமும் லேண்ட் ஆகணும். நெக்ஸ்ட் வந்து இந்தியன் செமிகண்டக்டர் ட்ரீம். ஸோ பிஎல்ஐல ஆல்ரெடி வி சா ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி, லாஸ்ட் வீக் வி சா ஃபார்மாக்யூட்டிகல்ஸ். இது 3வது பாக்குறோம். 3வது வந்து செமிகண்டக்டர். இன்னும் அப்படியே எல்லாமே வந்துடணும். லைக் நெக்ஸ்ட் வந்து பேட்டரி டெக்னாலஜி இருக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லாமே அப்படியே லைனா வந்துட்டா இட் பி குட் ஃபார் அஸ், இட் பி குட் ஃபார் மீ ஆல்சோ. இண்டஸ்ட்ரியல் பாலிசி வந்து கோர் ஏரியா இன் ஜியோகிராஃபி ஆப்ஷன் ஆல்சோ. ஸோ அதனால வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு அனாலிசிஸ் வந்துருக்கு. பட் ஜிஎஸ்டில இண்டஸ்ட்ரியல் பாலிசி இருக்கு. ஸோ அதனால வந்து we have to see self reliance in semiconductor industry. So last week வந்து pharmaceutical industryல ப்ராப்ளம்ஸ் பார்த்தோம். என்ன பண்ணணும் ஞாபகம் இருக்கு எல்லாருக்கும்? ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரியில என்ன பண்ணணும், பேர் மட்டும் தான் ஞாபகம் இருக்கு, பாயிண்ட்ஸ் மறந்துச்சு ஐ நோ, பட் ஸ்டில் நவ செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி. ஸோ செமிகண்டக்டர்ஸ் ஆர் தி பிரசன்ட் அண்ட் தே ஆர் தி ஃபியூச்சர், அது நமக்கு தெரியும். ஸோ செமிகண்டக்டர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சதுனாலதான் third industrial revolution was possible. First industrial revolution because of steam engine, second industrial revolution because of electricity. Third industrial revolution வந்து நடக்கிறதுக்கு காரணமே வந்து செமிகண்டக்டர்ஸ் தான். ஸோ சிலிகான் ஜெர்மானியம் வச்சு we could create a very big circuits at the micro level அப்படிங்கிற அந்த ரெவல்யூஷனால தான் by Moore's law we could ஒரு காம்ப்ளிகேட்டட் சர்க்யூட், அதுதான் வந்து நீங்க பார்த்திருப்பீங்க. இப்போ
நம்ம ஆம்ஸ்டாங் வந்து நிலா கூட்டின்னு போன அந்த அப்போலோ மிஷனுடைய கம்ப்யூட்டருடைய மெமரி எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா சம் 60 KB தான். இப்போ நீங்க பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ அப்லோட் பண்றீங்களா சார், நாட் அப்லோடிங் அப்படின்னு மெசேஜ் அனுப்புறீங்களா, 60 KB தான் வந்து நீல் ஆம்ஸ்ட்ராங்கோடைய அந்த கம்ப்யூட்டருடைய மெமரி. சோ அவ்வளோ பெரிய நம்ம பாஸ்போர்ட் சைஸோட போட்டோ. சோ அந்த அவ்வளோ பெரிய ஒரு, ஏன்னா அவ்வளோண்டு மெமரிக்கு அவ்வளோ பெரிய ஒரு சிஸ்டம் தேவைப்பட்ட டைமுக்கு போயிட்டு இப்போ we are having TB data in our pockets, ஹார்ட் டிஸ்க்ல வந்துருக்கு. So this is the evolution of semiconductor. So நம்ம செமிகண்டக்டர்ல ரிசர்ச் பண்ண the size of the devices could come down. So அதுதான் செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியோட ஃபியூச்சர் பொட்டன்ஷியல். ஆல் தி எலக்ட்ரானிக்ஸ் ஆர் டிபெண்டன்ட் ஆன் இட். இப்போ வந்து இப்போ நம்ம டிரான்சிஸ்டர், தைரிஸ்டர், அதோடைய பர்பஸ்லாம், டயோடோட பர்பஸ்லாம் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் இன்ஜினியரிங் படிச்சவங்களுக்கு. படிக்காதவங்களுக்கு அதெல்லாம் அதுதான் அந்த பச்சை கலர் போர்டு இருக்குல்ல நம்ம ரிமோட்குள்ள மொபைலுக்குள்ள மதர் போர்டு, அந்த போர்டுக்குள்ள இருக்கிற அந்த புள்ளியா இருக்கும்ல, போர்டு பிம்பிள்ஸ் வந்த மாதிரி அந்த அதுதான் வந்து these all kind of these transistors or diodes. So they are the basic switches. அந்த டயோட்ஸ் அண்ட் டிரான்சிஸ்டர் ஒர்க் பண்றதுனால தான் அவ்வளவு பெரிய சர்க்கியூட் வந்து அந்த ரிமோட்டோ, இப்போ இந்த ரிமோட் குள்ள ஒன்று இருக்கும், இந்த டிவிக்குள்ள ஒன்று இருக்கும், எவ்ரிதிங் இஸ் ஏபிள் டு ஒர்க். நம்ம பிரெயின்ல இருக்க நியூரான்ஸ் மாதிரி தான் செமிகண்டக்டர் சர்க்கியூட்ஸ் ஃபார் தி எனி எலக்ட்ரானிக் டிவைஸ். ஸோ தே ஆர் தி ஃபண்டமெண்டல். ஸோ அந்த எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரி வந்து செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி வந்து இஸ் தி பிரசன்ட் அண்ட் ஃபியூச்சர் இண்டஸ்ட்ரி 4.0. இண்டஸ்ட்ரி 4.0 ஆர் ஃபியூச்சர் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் ஆர் ஃபியூச்சர் டெக்னாலஜி எல்லாமே தே ஆர் எலக்ட்ரானிக்ஸ் பேஸ்ட், டிஜிட்டல் பேஸ்ட் தான். ஓகே, ஈவன் இஃப் யூ டேக் ஜெனடிக் இன்ஜினியரிங், நீங்க ஜீனோம் அண்ட் ஜெனடிக் இன்ஜினியரிங் எடுத்தாலும் ஜீனோம் சீக்வன்சிங் அப்படின்னு போயிட்டு அதுக்கும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் போய் முடியுது. ஸோ எதுவா இருந்தாலும் யூ நீட் சம் ப்ராசஸிங் அட் டிஜிட்டல் லெவல், ஸோ ஆன் எலக்ட்ரானிக்ஸ் லெவல். ஸோ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டிஜிட்டல் அதுக்கான டிமாண்ட் வந்து இட் இஸ் நாட் கோயிங் டு சப்ஸ்டியூட் இன் எனி ஃபியூச்சர். ஸோ அதோட டிமாண்ட் இஸ் கோயிங் டு பூம் தான். ஸோ அந்த இண்டஸ்ட்ரியில ஆத்ம நிர்பர் ஆகிறது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ தட் இஸ் தி பாயிண்ட் ஹியர். ஏன்னா இந்தியாவுடைய டாப் 3 இம்போர்ட்ஸ் என்ன? பெட்ரோல், கோல்டு அண்ட் செமிகண்டக்டர்ஸ். எலக்ட்ரானிக்ஸ் தான். செமிகண்டக்டர்ல எலக்ட்ரானிக்ஸ், அந்த எலக்ட்ரானிக்ஸ்க்கு செமிகண்டக்டர்ஸ் வந்துடும். ஸோ இந்த 3 தான் டாப் 3. 1 to 3 மாறிட்டே இருக்கும். கோல்டா, பெட்ரோலா, இல்ல செமிகண்டக்டரா, 1 to 3 மாறும், பட் டாப் 3 இதுதான். ஸோ இந்த செமிகண்டக்டர் வந்து டாப் 3ல இருக்கிற ஒரு விஷயத்துல இஃப் யூ ஆர் பிகமிங் ஆத்ம நிர்பர், தட் இஸ் crucial for us to boost our industrial revolution. So அதுல ஆத்ம நிர்பரான இண்டஸ்ட்ரி 4.0 we can propel. So that is the importance of the semiconductor industry. And in electronics and technologyல வந்து still வந்து we are import dependent and import dependent from China. சைனா கிட்ட இருந்தா நிறைய இம்போர்ட் டிபெண்ட் பண்ணலாம். சைனா, தாய்வான், சவுத் கொரியா, இந்த மாதிரி ஈஸ்ட் ஏஷியா தான் வந்து இட் இஸ் தி ஹப் ஃபார் செமிகண்டக்டர்ஸ். செமிகண்டக்டர்ஸ் மேனுஃபேக்சரிங் அண்ட் ஃபேப் மேனுஃபேக்சரிங். அந்த மதர் போர்டு இருக்குல்ல, மதர் போர்டு அண்ட் டயோடு அந்த காம்போனன்ட்ஸ் தான் மேனுஃபேக்சரிங்ல யார் இப்போ வேர்ல்ட் லீடரா இருக்கானா? ஈஸ்ட் ஏஷியா தான். ஸோ ஈஸ்ட் ஏஷியா இஸ் தி லீடர் நோ. ஸோ தட் இஸ் தி திங். ஸோ இப்போ பிரசன்ட்லி வந்து லாஸ்ட் இயர் டியூரிங் தி பேண்டமிக் தேர் வாஸ் அ வெரி பிக் கிரைசிஸ், செமிகண்டக்டர் கிரைசிஸ். ஞாபகம் இருக்கா? லைக் இது எத்தனை பேர் ஃபாலோ பண்ணிருப்பீங்கன்னு தெரியல. சிப் கிரைசிஸ் அப்படின்னு ஒரு கிரைசிஸ் வருது. இந்த இதுக்குள்ள மதர் போர்டு அப்படிங்கிற பச்சை கலர் போர்டு பாத்திருக்கீங்களா ரிமோட்குள்ள? அது செய்யணும்னா யூ நீட் தி செமிகண்டக்டர் சிங்ஸ் அண்ட் டயோட்ஸ். ஸோ இந்த இண்டஸ்ட்ரியில தேர் வாஸ் அ வெரி பிக் சப்ளை ஷார்ட் பிகாஸ் ஆஃப் லேக் ஆஃப் அவைலபிலிட்டி ஆஃப் சிலிகான். இந்த ஈஸ்ட் ஏஷியாவுடைய என்டையர் எக்கானமில இருக்கிற அந்த சிலிகானோடைய சேச்சுரேஷனை ரீச் பண்ணிருக்கும். ஸோ அது வந்து சேச்சுரேஷனை ரீச் பண்ணதுனால வி நீட் நியூ ஏரியாஸ் ஃபார் மைனிங் அண்ட் வி நீட் நியூ ஏரியாஸ் டு செட் அப் இண்டஸ்ட்ரீஸ். அதே மாதிரி இந்த இண்டஸ்ட்ரீஸ்ல இருந்து இப்போ பேண்டமிக்னால சப்ளை ஷாக் ஆனதுனால என்டையர் எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரி ஃபேஸ் தி சப்ளை ஷாக். ஸோ நிறைய கார்ல எல்லாம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் மேனுஃபேக்சர் பண்ண கார்ல எல்லாம் வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இல்லாம தான் ரிலீஸ் பண்ணாங்க. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த டிவி, இப்போ எவ்ரி கார் இஸ் ஹேவிங் அ டிஜிட்டல் மீட்டர் அண்ட் எவ்ரி கார் இஸ் ஹேவிங் அ ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் இன்சைட் இட். ஸோ வித் அ மானிட்டர் எல்லா கார்லயும் இருக்கா? பட் லாஸ்ட் இயர் ரிலீஸ் ஆன நிறைய கார்ல வந்து அனலாக் மீட்டர் தான் வச்சு ரிலீஸ் பண்ணாங்க. ஏன்னா அந்த சிப்பு அது ஷார்டேஜா இருந்ததுனால. ஸோ அந்த மாதிரி ஒரு குளோபல் சப்ளை செயின்ல ஒரு ஃப்ரெஜிலிட்டி இருக்கு. ஒன்னு சிலிகானோட காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுது. ஏன்னா இட் இஸ் ரீச்சிங் சேச்சுரேஷன் இன் தி ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் பிக் ஏரியா, சப்ளை அண்ட் கிரன்ச் பிகாஸ் ஆஃப் பேண்டமிக். ஸோ அதனால வி நீட் நியூ ஏரியாஸ் டு எக்ஸ்ப்ளோர். ஸோ இந்தியா வந்து ஷுட் எக்ஸ்ப்ளோர் தேர் ஓன் ரா மெட்டீரியல்ஸ். இந்தியா ஷுட் எக்ஸ்ப்ளோர் தேர் ஓன் மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டி. அதுதான் இந்த எடிட்டோரியல்ல சொல்றாங்க. ஸோ இந்தியா வந்து தே ஹவ் லான்ச் த ஸ்கீம் ஆஃப் 10 பில்லியன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஸ்கீம் ஃபார் ப்ரொடக்ஷன் ஆஃப் எலக்ட்ரானிக் காம்போனன்ட்ஸ் அண்ட் செமிகண்டக்டர். அது ஸ்கீம் ஸ்பெக்ஸ்ங்கிறது என்னதுன்னா ஸ்கீம் ஃபார் ப்ரொடக்ஷன் அண்ட் மேனுஃபேக்சரிங் ஆஃப் எலக்ட்ரானிக் காம்போனன்ட்ஸ் அண்ட் செமிகண்டக்டர்ஸ். ஸ்பெக்ஸ் ஸ்கீம் பத்தி போய் பாருங்க, 90 கீழ இருக்கு. ஸோ இது வந்து $10 பில்லியன் ஸ்கீம். ஸோ இந்த $10 பில்லியன் ஸ்கீம்குள்ள இப்போ PLI ஸ்கீம் ஒன்று புதுசா லான்ச் பண்ணியிருக்கோம். PLI ஸ்கீம் வந்து அதோடைய ஒர்க் வந்து அதுவும் வந்து சம் 70,000 crore வந்து செமிகண்டக்டர்ஸ்க்காக லான்ச் பண்ணியிருக்காங்க.
பிஎல்ஐல ஒரு முக்கியமான காம்பனன்ட். ஸோ அதே இன்கிரிமெண்டல் காஸ்ட் தான். ஸோ ரெண்டு ஸ்கீம்ஸ் வந்து we are now presently having ஸ்பெக்ஸ் ஒன்று பிஎல்ஐ ஒன்று, எஸ்பெஷலி பூஸ்டிங் தி மேனுஃபேக்சரிங் இன் தி செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி. ஓகே, ஸோ தே ஆர் தி கோர் ஆஃப் இண்டஸ்ட்ரி 4.0. ஸோ இந்த ஸ்பெக்ஸ் ஸ்கீம்ல என்ன பண்றாங்கன்னா 25% கேபிட்டல் சப்சிடி தராங்க. இப்போ நான் வந்து ஐம் கோயிங் டு ஆல்ரெடி நான் வந்து ஒரு செமிகண்டக்டர் மேனுஃபேக்சர். ஓகே, ஸோ நான் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கேன், நான் இந்த மாதிரி சிப் எல்லாம் வந்து இம்போர்ட் பண்ணி அசம்பிள் பண்ணிட்டு இருக்கேன்னா, நான் வந்து from if I am eligible for the scheme, if I apply and if they choose me na, they will provide 25% of the capital cost for next 5 years. அடுத்த 5 வருஷத்துல நான் என்னோட பிசினஸ்ல 100 கோடி இன்வெஸ்ட் பண்ணலாம்னு இருக்கேன். நான் 25 crore கவர்மெண்ட் will give. So இதுதான் வந்து கேபிட்டல் சப்சிடி ஆஃப் 25% அண்டர் தி ஸ்கீம். So இந்த it is very much higher than PLA, what PLA is offering. So இதான் வந்து பார்மாக்யூட்டிக்கல்ல நம்ம ஒரு வே ஃபார்வர்ட்ல சொன்னோம். வெறும் வந்து இன்கிரிமெண்டல் காஸ்ட்டுக்கு PLA கொடுக்கறது பத்தாது, கேபிட்டல் சப்சிடி கொடுங்க அப்படிங்கிற ஒரு காம்பனன்ட் படிச்சோம்ல, that component is there in this scheme. So that is the speciality here. So India வந்து again chip design la we are leader. நம்ம கிட்ட semiconductor manufacturing capacity இல்ல, we are not having fabrication capacity, we are not having raw materials. ஆனா இது எல்லாமே இம்போர்ட் பண்றோம். ஆனா டிசைன்ல we are leaders. Like we are not having diamonds. ஆனா diamond polishing ல இந்தியா is leader. லாஜிக் புரியுதா? அதே மாதிரி தான். சோ இந்த சிப் டிசைன் என்னதுன்னா நம்ம எல்லாம் ஈஸி படிச்சிருக்காங்க. அதனால வந்து பொதுவாக இசி படிச்சவங்க தான் இது பண்ணுவாங்க. அதனால இந்த செல்லிங். ஸோ சின்ஸ் வி ஸ்டடிட் இசி அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் நான் படிச்சது. ஸோ அதனால வந்து டிசைனிங் தி சிப்ல வந்து வி ஆர் லீடர்ஸ். ஏன்னா அத்தனை இன்ஜினியர்ஸ் இருக்காங்க. ஸோ பெங்களூர் இஸ் ஹேவிங் ஆல்மோஸ்ட் ஒரு மேஜர் ஹாட்ஸ்பாட் இந்த எலக்ட்ரானிக் சிஸ்டம் டிசைன். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிப் ரெடி பண்றாங்கன்னா அதோட டிசைன் எப்படி இருக்கணும், சர்க்யூட்ஸ் எப்படி இருக்கணும், என்னென்ன காம்போனன்ட் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ப்ளூ பிரிண்ட் ரெடி பண்றோம்ல, வாட் அன் ஆர்கிடெக்ட் டஸ் ஃபார் அ கன்ஸ்ட்ரக்ஷன், the same தான் அந்த ஆர்கிடெக்டோட ஒர்க் ஃபார் செமிகண்டக்டர் சிப். அதுல இந்தியன்ஸ் ஆர் லீடிங். ஸோ இந்தியன்ஸ் சிப் டிசைன் வந்து the personnel வந்து they are working throughout the world. வேர்ல்ட்ல இருக்கிற நிறைய மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ்க்கு இங்க இருந்து டிசைன் போகுது, வெறும் டிசைன் மட்டும் போகுது. ஸோ அப்படி இருக்கிறப்போ ஆல்ரெடி நமக்கு வந்து செகண்ட் லேயர் ஆஃப் சப்ளை செயின் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நமக்கு ரா மெட்டீரியல்ஸும் மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டி தேவை, சிப் டிசைன் ரெடியா இருக்கு. ஸோ இது முன்னாடி இருக்கிறது ரெண்டுத்தையும் ரெடி பண்ணா we can become a global leader easy. So அதனால தான் it is focusing in the previous 2 layers of supply chain. So it is a solid ground for shifting in the manufacturing. Semiconductor demand வந்து presently it is at 24 billion. It is capable to rise at 80 billion by 2030 in the semiconductor industry ல. So அதனால ஆல்ரெடி இருக்கிற இண்டஸ்ட்ரீஸ் வந்து they let them function. புதுசா இதுல வந்து நம்ம ஸ்கீம் மூலமா டெவலப் பண்ற இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் வந்து ஆரம்பிக்கும் போதே என்ன சொல்றாங்கன்னா create the demand for them. ஸோ லாக்இன் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாங்க. என்னதுன்னா, இப்போ ஐ எம் ஸ்டார்டிங் நியூ இண்டஸ்ட்ரினா, when starting my industry itself I need to find my buyers. ஏன்னா இந்த செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியோட நேச்சர் எப்படி இருக்குன்னா, கான்ஸ்டன்ட் சேல்ஸ்ல இருக்கு. இது மேனுஃபேக்சர் பண்ணி வெயிட் பண்ண முடியாது. ஏன்னா வந்து இமீடியட்லி இட் ஷுட் கோ. we cannot have the electronics items for a long period of time without being using it. ஸோ அதனால வந்து சிப் ரெடி ஆயிடுச்சுன்னா இமீடியட்டா யூஸ் பண்ண ஆரம்பிச்சு. ஸோ அதனால வந்து நீங்க ஒரு ஃபேப்ரிகேஷன் யூனிட் ஆரம்பிக்கிறீங்கன்னா கிரியேட் தி டிமாண்ட் ஃபர்ஸ்ட். யாருக்கிட்ட அது விற்க போறீங்கிறத முடிவு பண்ணிட்டு ஆரம்பிக்கணும். அதுதான் இந்த இண்டஸ்ட்ரியோட நேச்சர். ஸோ அதுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து எய்ட் பண்ணி கொடுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு கார் இண்டஸ்ட்ரி, ஒரு ஆட்டோமொபைல் இஸ் தி லேட்டஸ்ட் பூம் இந்த சிப் மேனுஃபேக்சரிங். ஏன்னா எவ்ரி கார் இஸ் நோ ஹேவிங் ஒரு ஓஎஸ் உள்ள ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குல்ல, ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இஸ் டேக்கிங் கேர் ஆஃப் ஆல் தி எலக்ட்ரானிக்ஸ். என்டையர் கார் இப்போ ஆட்டோமேட்டட் ஆயிடுச்சு. கியர்ல இருந்து லைட்ஸ்ல இருந்து எவ்ரி திங் இஸ் ஆட்டோமேட்டட். டிஜிட்டல் போர்ட் டு ஆடியோ அண்ட் போனு எல்லாமே வருது. கூகுள் மேப்ஸ், சர்ச், மூவிஸ் எல்லாமே வருது. ஸோ நான் ஆட்டோமேட்டட் டிரைவிங் கார் வரைக்கும் போயிருக்கு. ஸோ இப்போ ஒரு ஆட்டோமொபைல் கம்பெனி இப்போ மாருதியையும் இல்லைன்னா வந்து ஹூண்டாயும் வந்து கூட நான் போய் டீலிங் முடிச்சுட்டு தான் நான் இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கிறேன். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் லாக்-இன். ஸோ திஸ் நியூ இண்டஸ்ட்ரி மஸ்ட் லாக் இன் த டிமாண்ட் பிஃபோர் தி ஸ்டார்ட் டு என்ஷூர் ஸ்டடி growth. ஸோ அது ஒரு காம்பனன்ட் தேவை. நெக்ஸ்ட் சோர்சிங் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ். ஸோ இந்தியாவில் இருக்கிற இந்தியாவில் வந்து we are having raw materials. Yes, we are having raw materials, but we are not raw materials. என்னது இப்போ சிலிகான், ஜெர்மானியம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்தியாவில் வந்து ரிசோர்ஸஸ் இருக்குன்னா இருக்கு. So we can take silicon is nothing but it is there in any sand. The thing is you need the technology to take the mineral out of the ore. உங்க லாஜிக் புரியுதா? ஓரா இருக்கு, அது மினரலா வெளியே எடுக்கணும். அந்த ஓர்ல இருந்து மினரல் வெளியே எடுக்கணும். அயனை வந்து ஹிமடைட்ல இருந்து எடுக்கிற மாதிரி. ஸோ அதுக்கு வந்து we need to focus next. ஏன்னா ரா மெட்டீரியல்ஸ் நெக்ஸ்ட் வந்து மேனுஃபேக்சரிங், இது ரெண்டும் ரெடி ஆனாதான் நம்மளால வந்து மேனுஃபேக்சரிங் பொட்டன்ஷியல் ஆக முடியும். இப்போ நம்ம வேற இண்டஸ்ட்ரி மட்டும் ரெடி பண்ணிட்டு ரா மெட்டீரியல் டிபெண்டா இருக்கக்கூடாது. லைக் we are in pharmaceuticals, ரெண்டுமே ரெடி பண்ணும். ஸோ அதனால ரா மெட்டீரியல் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்.
இப்போ மினரல்ஸ் அண்ட் கேஸ்ல வந்து வில் ஹாவ் ஸ்பில் ஓவர் எஃபெக்ட். இதுல வந்தோம்னா இந்தியாவுடைய மைன்ஸ் அண்ட் மினரல் செக்டர் வில் கோ. ஸோ தட் இஸ் ஒன் இம்பார்ட்டன்ட் திங். நெக்ஸ்ட் கிளஸ்டரிங், அக்ளாமரேஷன். இந்த ஃபேப் எங்க வந்து ஆரம்பிக்கணும்? ஸோ லொகேஷன் ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிறது GS1ல ஒரு டாபிக் இருக்கு. அது என்னதுன்னா, எல்லா இண்டஸ்ட்ரியும் எல்லா இடத்துலையும் ஆரம்பிக்க முடியாது. யூ கேனாட் ஸ்டார்ட் அயர்ன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி இன் சென்னை. ஏன்னா எந்த இண்டஸ்ட்ரியை எங்க ஆரம்பிக்கணுங்கிறதுக்கு தேர் ஆர் மெனி ரீசன்ஸ். ஸோ இப்போ லைக் ஐடி கம்பெனி யூ கேன் ஸ்டார்ட் எனிவேர் இஃப் யூ ஆர் ஹேவிங் இன்டர்நெட் கனெக்ஷன் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. ஆனா நாட் ஃபார் ஆல் இண்டஸ்ட்ரி. செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரிக்கு என்ன தேவைன்னா அக்ளாமரேஷன் தேவை. ஒன்னு வந்து என்னதுன்னா, வேர் தி சப்ளை செயின் இஸ் தேர் ஆர் வேர் தி பிசினஸஸ் ஆர் தேர். ஸோ அதோட பிசினஸஸ் சப்ளை செயின். இப்போ பெங்களூர் அப்படின்னா பெங்களூர்ல தான் ஆரம்பிக்கும். ஏன்னா சப்ளை செயின் ஈஸியாயிடும். ஆல்ரெடி பெங்களூர்ல வந்து ஸ்ட்ராங்கான எலக்ட்ரானிக் பேஸ் இருக்கு. சிஸ்டம் டிசைன், EDA எலக்ட்ரானிக் டிசைன்ல வந்து வி ஆர் ஹேவிங் பேஸ். ஸோ அந்த ஏரியால ஸ்டார்டிங் தட் வில் லீட் டு அக்ளாமரேஷன். அக்ளாமரேஷன் என்னதுன்னா, ஒரு இண்டஸ்ட்ரி அங்க வரதுனால சுத்தி நிறைய இண்டஸ்ட்ரி வளர்ந்து அது ஒரு எக்கோ சிஸ்டமா மாறுறது. எங்கெங்கெல்லாம் கார் இண்டஸ்ட்ரி இருக்கோ அது சுத்தி ஒரு அக்ளாமரேஷன் இருக்கும். லைக் ஒரு அயர்ன் அண்ட் ஸ்டீல் இருக்கும், ஒரு லேத் நிறைய லிங்க் ஆயிடும், நிறைய நட்டு போல்ட் செஞ்சு கொடுக்கறதுக்கு. அதே மாதிரி வந்து டயர் இண்டஸ்ட்ரி ஒன்று வந்துடும். அதே மாதிரி லெதர் இண்டஸ்ட்ரி சீட்ஸ் ரெடி பண்றதுக்கு ஒன்று வந்துடும். ஒரு எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரி வந்துடும், அந்த காருக்கு வந்து இந்த மேனுஃபேக்சரிங் பண்ணி தருது. இந்த மாதிரி வந்து தட் இஸ் அக்ளாமரேஷன் எஃபெக்ட். ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி வந்துச்சுன்னா சுத்தி சின்ன இண்டஸ்ட்ரி வந்துடும், அதோட டிமாண்டை கேட்டர் பண்றதுக்கு. ஸோ அந்த அக்ளாமரேஷன் எஃபெக்ட் வந்து இதுல பொட்டன்ஷியல் இருக்கு. ஸோ வி ஹேவ் டு டிசைன் வித் தட் இன் மைண்ட். ஓகே, இன்னொரு முக்கியமான விஷயம் என்னதுன்னா, 24/7 பவர் சப்ளை தேவை இந்த இண்டஸ்ட்ரியில. மேனுஃபேக்சரிங் நடுவுல பவர் ஷார்டேஜ் இருந்ததுன்னா, ஏன்னா ஃபேப்ரிகேஷன் சிப் வந்து இட் இஸ் பீங் டன் அட் தி மைக்ரோ லெவல். ஒரு டிரான்சிஸ்டர், இப்போ நீங்க இந்த போனுக்குள்ள வந்து we are having some GB, அதோட சிப் எல்லாம் வந்து மைக்ரோ லெவல்ல தானே பண்றாங்க. அந்த மைக்ரோ லெவல் அக்யூரசில when you are designing a particular thing and you are fabricating it, ரெண்டு முக்கியமான தேவை. ஒன்னு வந்து எலக்ட்ரிசிட்டி, இன்னொன்னு வாட்டர். நீங்க யூஸ் பண்ற வாட்டர்ல இம்பியூரிட்டி இருந்தாலும், ஏன்னா இது ஃபுல்லா வந்து மெட்டீரியல் சயின்ஸ் தான், உள்ள வந்து வயர் கிடையாது. உங்களுக்கு புரியுதா? சிப்புக்குள்ள வயர் இல்ல, மெட்டீரியலை ஒரு விதமா அரேஞ்ச் பண்றதுனால உங்களுக்கு வந்து சர்க்யூட் ஃபார்ம் ஆகுது. எலக்ட்ரானிக்ஸ் படிச்சவங்களுக்கு தெரியும் டிரான்சிஸ்டர் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா, NPN அப்படிங்கிறது N ஒரு வயர், P ஒரு வயர், N ஒரு வயர் இல்ல. N ஒரு ஆப்ஜெக்ட், P ஒரு ஆப்ஜெக்ட், N ஒரு ஆப்ஜெக்ட். இது மூணு ஆப்ஜெக்ட் சேர்ப்பாங்க. இட்ஸ் நாட் வயர் ஆர் சம்திங். இப்போ நமக்கு இந்த ஃபேன் லைட்னா நடுவில் ஒரு வயர் போகுது, பட் அதுல வயர் இருக்காது. ஸோ அதனால வந்து கான்ஸ்டன்ட் எலக்ட்ரிசிட்டி சப்ளை இருந்தாதான் வித்வுட் எனி ப்ராப்ளம் இட் கேன் டூ தி இது. அதே மாதிரி வந்து இது செய்யற ஏரியாவே கிளீன் ரூம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. கிளீன் ரூம் ஏன்னா வந்து ஒரு சின்ன டஸ்ட் கூட போகக்கூடாது. சின்ன டஸ்ட் போனாலும் அந்த சிப் வேலை செய்யாது. ஃபேப்ரிகேஷன் டைம்ல ஃபேப்ரிகேஷன் ஆன பிறகு அந்த சிப்பை நீங்க வந்து டஸ்ட்ல முக்கிய எடுத்தாலும் அது வேலை செய்யும். பட் ஃபேப்ரிகேஷன் ஆகும் போது ஒரு டஸ்ட்டும் போயிடக்கூடாது. அதனால அதுல யூஸ் பண்ற வாட்டர் ஷுட் பி இன் தி பியூரஸ்ட் ஃபார்ம். கென்ட் RO அந்த தண்ணி தான் யூஸ் பண்ணி பண்ணணும். ஏன்னா கென்ட் தேத்தா சப்ஷ சுத்து பானி. ஸோ அல்ட்ரா பியூர் வாட்டர் அவைலபிலிட்டி தேவை. பவர் சப்ளை வந்து 2 கிரிட்ல இருந்து தேவை, ரிடண்டன்சி 3 phase மாதிரி. இது இல்லைன்னா இது, ஏன்னா 24/7 பவர் வேணும், அல்ட்ரா பியூர் வாட்டர் அவைலபிலிட்டி இருக்கணும், 0 லேபர் டிஸ்பியூட், ப்ரொடக்ஷன் நிக்கவே கூடாது, எம்ப்ளாயி வந்து எப்பவுமே சாட்டிஸ்ஃபைடாக வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு செட்டப்ல இருந்தாலும் மேனுஃபேக்சரிங்லாம் ஆரம்பிக்க முடியும். ஸோ இதெல்லாம் வந்து சரி பண்ணாதான் இந்த இண்டஸ்ட்ரி வரும். 0 லேபர் டிஸ்பியூட் எல்லா இடத்துலயும் இருந்தா நல்லதுதான், பட் இதுல நம்ம எழுதிக்கிறோம். இன்சென்டிவைஸ் FDI அண்ட் டீப்பன் தி சப்ளை செயின். இது வந்து ஒரு ஜெனரிக் பாயிண்ட் தான். FDI ஓபன் அப் பண்ணி விடுங்க, நிறைய பேர் வருவாங்க. ஸ்டார்ட் அப்ஸ்க்கு வந்து என்ன பண்ணணும்? R&D, நியூ டெக்னாலஜி. ஸ்டார்ட் அப்ஸ் வந்து எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணோம்னா R&Dல, தென் வந்து நியூ டெக்னாலஜி, டிசைன், மெட்டீரியல் சயின்ஸ். மெட்டீரியல் சயின்ஸ்னா சிலிகான், ஜெர்மானியம் எப்படி எப்படிலாம் யூஸ் பண்ணலாம், தட் இஸ் மெட்டீரியல் சயின்ஸ். ஹவு யூ கேன் யூஸ் தட் மெட்டீரியல் இன் சோ மெனி வேஸ். Grants, we have to provide them grants and tax incentives for them to start. Government should focus on future technology. So future technology என்னதுன்னா, இந்த மாதிரி lidar and phased array இதெல்லாம் வந்து கொஞ்சம் லார்ஜ் ஸ்கேல் இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுது. ஸோ அந்த மாதிரி ஏரியால கவர்மெண்ட் உடைய எலக்ட்ரானிக்ஸ் இண்டஸ்ட்ரி கேன் கம் இன். ஸோ திஸ் இஸ் தி பாயிண்ட்ஸ் விச் ஆத்தர் இஸ் டெல்லிங். செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியில என்ன ப்ராப்ளம் இருக்கு, வாட் நீட்ஸ் ஆர் தேர். ஸோ தட் இன்னைக்கு நம்ம 2 இண்டஸ்ட்ரி பார்த்துருக்கோம், ஒன்னு ஜியோஸ்பேஷியல், இன்னொன்னு செமிகண்டக்டர். ஸோ நோட் இட் டவுன். இப்போ இண்டஸ்ட்ரியல் பாலிசினா LPG அதெல்லாம் வந்து அவுடேட்டட். உங்க லாஜிக் புரியுதா? அதுல இருந்து LPG பத்தி இப்போ கொஸ்டின் வராது உங்களுக்கு. LPG பத்தி GS1ல கூட வரலாம், ஏன்னா அது ஹிஸ்டரி ஆயிடுச்சு. ஆனா GS3ல வராது. GS3ல இப்படிதான் வரும், இப்போ இருக்கிற BLIல இருக்கிற இண்டஸ்ட்ரீஸ் வச்சுதான். லாஜிக் புரியுதா? ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம விஜ் வந்து அப்பப்போ எழுதுவார். இஸ் an IPS ஆஃபீஸர், ஸோ he will be writing a lot of articles regarding police. ஸோ இந்தியா should boost the road safety. இதுதான் வந்து நெக்ஸ்ட் எடிட்டோரியல். இது நிறைய டைமென்ஷன் இருக்கு. ரோட் சேஃப்டி எங்க வரலாம்னா பேப்பர் 4ல வரலாம். தட் இஸ் ஒன் இம்பார்ட்டன்ட் திங். ஏன்னா இதுல நிறைய எத்திக்ஸ் இருக்கு. பேப்பர் 1ல வந்து, பேப்பர் 3ல we are having infrastructure. ஓகே, பேப்பர் 3ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். டெத்ஸ் நிறைய இருக்கிறதுனால இதை நம்ம டிசாஸ்டர் கூட, மேன்மேட் டிசாஸ்டர் கூட லிங்க் பண்ணலாம்.
இந்த மாதிரி ஒரு சில டைமென்ஷன் இருக்கு, பட் இன் ஜெனரல் இட் இஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான், நத்திங் எல்ஸ். ரோட் சேஃப்டி கேன் ஃபைண்ட் இட்ஸ் வே ஒன்லி பேப்பர் 2 ஆர் பேப்பர் 4 தான், ஆர் இட் கேன் பி இன் எஸ்ஏ ரிலேட்டடா கண்டிப்பா கேட்கலாம். ஏன்னா மோர் பீப்புள் டை இன் இந்தியா, அதான் ஆரம்பத்தில் சொல்லிட்டு இருந்தாங்க. இன் ரோட் ஆக்சிடென்ட் கொரோனா வராதுன்னு சொல்றப்போ இதான் வந்து கவர்மெண்ட் சொன்னாங்க, ரோட் ஆக்சிடென்ட்ல அதை விட நிறைய பேர் செத்து போறாங்கப்பா, அதனால கொரோனாலாம் ஒரு விஷயமே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதே ஒரு ஸ்டேட்மெண்டா கொடுத்துடலாம், கொடுத்துட்டு எஸ்ஏ எழுத, ஏன்னா எது எஸ்ஏ வருங்கிறது வி டோன்ட் நோ. ஸோ ரோட் சேஃப்டியில வந்து ஆல்ரெடி எஸ்ஏ இந்தியா இஸ் தி குளோபல் லீடர் இன் நம்பர் ஆஃப் ஆக்சிடென்ட்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் டெத்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் ஆக்சிடென்ட்ஸ் வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஃபேட்டாலிட்டி அப்படிங்கிறது இன்னொரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஃபேட்டாலிட்டினா ஆக்சிடென்ட்ஸ்னா எத்தனை விபத்து நடக்குது, எல்லா விபத்துலயும் உயிரிழப்பு நடக்கணும்னு அவசியம் இல்லை. நம்பர் ஆஃப் ஆக்சிடென்ட்ஸ் ஒரு டேட்டானா நம்பர் ஆஃப் டெத்ஸ் பெர் ஆக்சிடென்ட். ஸோ அது வந்து இன்னொரு டேட்டா, ரெண்டுத்துலயும் நம்ம ஹையா இருக்கும். ஸோ இன்னும் இதுல வந்து ரெண்டு இருக்கும், ஒன்னு வந்து to reduce 50% of the road accidents by 2025. இப்போ நடக்கிற ஆக்சிடென்ட்ல இருந்து ரோட் ஆக்சிடென்ட்டா 50% குறைக்கணும், and zero death by 2030. ரோட் ஆக்சிடென்ட் நடந்தாலும் உயிரிழப்பு நடக்கக்கூடாது. நீங்க ஜஸ்ட் மோதிக்கோங்க, வைப் ஆயிக்கோங்க. ஆனா நம்ம இப்போ வைபுங்கிற ஒரு ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்து எல்லாரும் வந்து அதை வச்சு ஒரு அப்புறம் தான் அதை வச்சு ஒரு படமே எடுத்திருக்கான், தள்ளி போகாதே அப்படின்னு. அந்த கௌதம் மேனன் படம், என்ன படம் அது, அந்த படம் வந்து அந்த சொகேஷ் அச்சம் என்பது வரவேட அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல வரும். நான் எதிர்பார்க்கவே இல்லை அந்த பாட்டை. என்னது ரோடு ஆக்சிடென்ட்ல 2 பேரும் லாரியில ஊத்தி பறகுறாங்க, அப்போ ஒரு பாட்டு வருது சார், ஏஆர் ரஹ்மான். என்னது, எனக்கு இந்த வைப் வரும்போது அதான் ஞாபகம் வருது, ஒருத்தன் இது உண்மையாவே பாட்டா வச்சிருக்கானு, வைப் எல்லாம் இப்பதான் ட்ரெண்ட் ஆகுது. சோ அது வந்து லைக் படத்துல வந்து அந்த ஷாக் இருந்தது அவங்களுக்குலாம், இவங்க பறந்துட்டு இருக்கிறாங்க ஏர்ல, அப்ப வந்து அந்த வயலன் பீட் வருது, அந்த பீட்ஸ், ஏன்னா அது நம்ம ஆடியோல வந்து அவ்வளவு ரசித்த பாட்டு, வீடியோல வந்து 2 பேர் பறந்துட்டு இருக்கு. சோ நெக்ஸ்ட் வந்து we have to reduce the accidents. அப்படி ஆக்சிடென்ட்ஸ் நடக்கட்டும், 2 பேர் பறக்கட்டும், ஆனா 2 பேர் சாகல, சிம்பு அண்ட் மஞ்சிமா வேற அலைவ். சோ அதுதான் இங்க சொல்ல வராங்க, ஆக்சிடென்ட்ஸ் நடந்தாலும் டெத் இருக்கக்கூடாது. சோ அதான் அடுத்த லெவல் சேஃப்டி. இது ரெண்டுத்துக்குமே வந்து we need the target. சோ இது வந்து ஃபேட்டாலிட்டி. ஃபேட்டாலிட்டிங்கிறது என்னதுன்னா நம்பர் ஆஃப் டெத் பெர் 100 ஆக்சிடென்ட்ஸ். 100 ஆக்சிடென்ட் நடந்ததுன்னா எத்தனை பேர் இறக்குறாங்க, அதுதான் வந்து ஃபேட்டாலிட்டி. அந்த ஃபேட்டாலிட்டியில வந்து 2001, 11, 20 டேட்டா தான் இருக்கு. நம்மளோட ஃபேட்டாலிட்டி இன்க்ரீஸ் ஆயிட்டு தான் இருக்கு. ஸோ 2011 வந்து 26, 28, 37 ஆயிருக்கு. ஸோ ஃபேட்டாலிட்டினா டெத் பெர் ஆக்சிடென்ட் வந்து ரைஸ் ஆயிட்டு தான் இருக்கு, இட் இஸ் நாட் ஃபாலிங். ஓகே, ஸோ தட் இஸ் தி மெயின் திங் விச் ஹேவ் டு நோட். ஸோ இந்த மாதிரி வந்து இருக்கிறதுனால இது வந்து சுப்ரீம் கோர்ட் ஒரு பிஏஎல் ஆவே போச்சு. ஸோ அப்பதான் வந்து சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணாங்க, ஃபார்ம் அ கமிட்டி ஆன் ரோட் சேஃப்டி அப்படின்னு ஆர்டர் கொடுத்து, யூ ஹேவ் டு ஃபார்ம் அ கமிட்டி அண்ட் கிவ் ரெக்கமெண்டேஷன்ஸ் டு ரெடியூஸ் திஸ் ஆக்சிடென்ட். அதே மாதிரி வந்து பிரேசிலா கன்வென்ஷன் அப்படின்னு ஒரு கன்வென்ஷன் இருக்கு, பிரேசிலா கன்வென்ஷன் ஃபார் ரோட் சேஃப்டி. பிரேசிலா இஸ் அ சிட்டி இன் பிரேசில். ஸோ பிரேசிலா கன்வென்ஷன் ஆன் ரோட் சேஃப்டில வந்து இந்தியா இஸ் மெம்பர். ஸோ அதுல வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல ரோட் சேஃப்டிக்கு என்ன கைட்லைன்ஸ் அப்படிங்கறத அந்த கன்வென்ஷன் கொடுக்குது. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க ப்ரிலிம்ஸ்ல கம். ஸோ பேஸ்ட் ஆன் பிரேசிலா கன்வென்ஷன் ஆஃப் ரோட் சேஃப்டி அண்ட் ஜஸ்டிஸ் ராதாகிருஷ்ணன் கமிட்டி. ஸோ சுப்ரீம் கோர்ட் ஆர்டருக்கு அப்புறமா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹைவேஸ் வந்து they formed a committee called Committee on Road Safety under the leadership of Justice Radhakrishnan. Justice Radhakrishnan committee gave a recommendation in 2014. ஒரு detailed set of recommendation கொடுத்தாரு, ரோட் ஆக்சிடென்ட் எப்படி குறைக்கலாம், என்னென்ன கொடுத்தாருங்கிறது we'll see. அதுல முக்கியமான விஷயங்கள்லாம். ஸோ மார்க்ரா மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ், அதான் வந்து மார்க். ஸோ இதுதான் வந்து ஜஸ்டிஸ் ராதாகிருஷ்ணன் கமிட்டி ஞாபகம் வச்சுக்கோங்க. மீனா குமாரி ஆல்ரெடி பார்த்தோம்ல, எதுக்கு, ஃபிஷிங்கு. ஸோ அந்த மாதிரி இவர் ராதாகிருஷ்ணன். கிருஷ்ணர் தான் வந்து டிரைவர், அதனால கிருஷ்ணர் டிரைவர் தானே அர்ஜுன் இருக்கு. பார்த்த சாரதினா டிரைவர். சோ இதெல்லாம் சும்மா ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக கண்டுபிடிக்கிறது. நெக்ஸ்ட் வந்து இவர் என்ன ரெக்கமெண்டேஷன் தராருன்னா, கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் ரோட் சேஃப்டி கவுன்சில், ரோட் சேஃப்டி ஆக்ஷன் பிளான், ரோட் சேஃப்டி ஃபண்ட், 3 விஷயத்தை செய்யுங்கன்றாரு. ரோட் சேஃப்டி கவுன்சில் ஒன்று ஃபார்ம் பண்ணி அதுல யார் இருக்க போறா, செக்ரட்டரிஸ் இருப்பாங்க, யூனியன் லெவல்ல இருக்கிற செக்ரட்டரிஸ், ஸ்டேட் கவர்மெண்ட்ஸோட செக்ரட்டரிஸ். இந்த செக்ரட்டரிஸ் எல்லாருமே இருக்கிற ஒரு கவுன்சில்ல they are going to deliberate upon what road safety each and every state should have. So மார்த்தோட செக்ரட்டரி இருப்பாரு, மேபி ஹோம் செக்ரட்டரி இருப்பாரு, அண்ட் செக்ரட்டரிஸ் ஆஃப் ஆல் தி ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ். So they will be having the council. ஆக்ஷன் பிளான்னா எப்படி இந்த டார்கெட் அச்சீவ் பண்ண போறோம், reduce 50% of road accidents, இதான் டார்கெட் by 2025 and zero death by 2030. இப்போ 37 பேர் இறந்துட்டு இருக்கிறது ஜீரோ ஆகணும்னா what we are going to do, அதுக்கு ஒரு ஆக்ஷன் பிளான். நெக்ஸ்ட் வந்து ரோட் சேஃப்டி ஃபண்ட். ரோட் சேஃப்டி ஃபண்ட் ஒரு ஃபண்ட் ரெடி பண்ணி 2 விஷயம், ஒன்னு வந்து பட்ஜெட்டரி சப்போர்ட்,
இன்னொன்னு வந்து என்ன பண்றாங்க, செஸ் போடலான்றாங்க. ஆல்ரெடி பெட்ரோல்ல போட முடியாது, பெட்ரோல் ஆல்ரெடி செஸ்க்கு வந்து ஹவுஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ வேற மாதிரி இப்ப நிறைய இடத்துல செஸ் போடலாம். லைக் லைசன்சிங்ல ஒரு டீசல் கார் வாங்குறவங்க, ஸ்போர்ட்ஸ் கார் வாங்குறவங்க மேல, இந்த ஃபெராரி ரோல்ஸ் ராய்ஸ் வாங்குறவங்க மேல, அவங்க மேல எல்லாம் வந்து we can put this road safety. நான் சொல்றேன் லைக் ரிச் கன்சூமர்ஸ் இருக்காங்கல்ல, 2 கோடி ரூபா ஒரு கார் வாங்குற, எக்ஸ்ட்ரா 2 லட்சம் கட்டு அப்படின்னு வாங்கிடலாம். ஸோ அப்படிதானே சரின்னு கட்டிடுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ரோட் சேஃப்டி ஃபண்ட் அப்படிங்கிற ஒரு ஃபண்டை கிரியேட் பண்ணி பட்ஜெட்டரி சப்போர்ட் அண்ட் செஸ் 2 ரூட்ல we can fund it. ஸோ தட் இஸ் ஒன் இம்பார்ட்டன்ட் திங். நெக்ஸ்ட் வந்து இது வந்து ஃபர்ஸ்ட் ரெக்கமெண்டேஷன். இது 3 ஃபார்ம் பண்ணும். இன்ஜினியரிங் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ். ரோட் ஆக்சிடென்ட்ஸ்க்கு நடக்கிற ஃபர்ஸ்ட் ரீசன் என்னதுன்னா நெக்லிஜென்ஸ் ஆஃப் டிரைவர் தான். செகண்ட் ரீசன் எதுனா ரோடு தான். ரோடு தான் காரணம் ரோடு ஆக்சிடென்ட். ரோடு சரியில்லை, அதுதான் மெயின் ரீசன். ஸோ யூ நீட் குட் ரோட்ஸ். ரோடு சரியில்லாதனாலே பாதி ஆக்சிடென்ட் நடக்கும். ஓடினே போறப்போ திடீர்னு வந்து ட்ரைனேஜ் வரும். ஏய் இல்ல நீங்க பாத்துருக்கீங்களா, நிறைய ரோட்ல வந்து ரோட்டுக்கு நடுவுல தான் அந்த மேன் ஹோல்ஸ் இருக்கும். திடீர்னு அது ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி இருக்கும். நீங்க வந்து கண்டுக்காம போயிட்டீங்கன்னா முன்னாடி ஒரு கார் போகும், பின்னாடி நீங்க போவீங்க. கார் வந்து சைட்ல போயிடுவான், நீங்க பைக்ல இப்படிதான் போகணும். அந்த மாதிரி ரோட்ல எல்லாம் போயிட்டு எவ்வளவு இரிட்டேட்டிங்கா இருக்கும். ஸோ இன்ஜினியரிங் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ். ஸோ புவர் அர்பன் பிளானிங் இஸ் ரீசன் தான் அதுக்கு. ஸோ இன்ஜினியரிங் இம்ப்ரூவ்மெண்ட், ரோடு வந்து ஒழுங்கா போடுங்க, அதுதான் மெயின் ரீசன். நெக்ஸ்ட் வந்து ஐடென்டிபிகேஷன் அண்ட் ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் பிளாக் ஸ்பாட்ஸ். பிளாக் ஸ்பாட்ஸ்னா என்ன, பிளைண்ட் ஸ்பாட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னதுன்னா இப்போ நீங்க ஒரு டேர்னிங் வருதுன்னு வச்சுக்கோங்க, அந்த டேர்னிங்ல வந்து அந்த சைடு என்ன இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியாது. ஏன்னா அந்த டேர்னிங் ஃபுல்லா உங்களுக்கு பில்டிங் இருக்கும். இப்போ நீங்க ரைட் எடுக்க போறீங்க, இங்க பில்டிங் இருக்குன்னா அங்க இருந்து யார் வரான்னு தெரியாது. ஸோ அதுதான் வந்து பிளைண்ட் ஸ்பாட். பிளைண்ட் ஸ்பாட்ஸ் வந்து சின்ன சின்ன ஸ்ட்ரீட்ஸ்ல இருக்கலாம், ஆனா ஹைவேஸ்ல இருக்கக்கூடாது. நம்மளோட நேஷனல் ஹைவேஸ் நிறைய இடத்துல பிளைண்ட் ஸ்பாட்ஸ் இருக்கு. ஏன்னா ஹைவேஸ்ல வந்து நார்மல் ஸ்பீடே வந்து 60-80 தான். லோவஸ்ட் ஸ்பீட் 60ல தான் போகணும், மீடியம் ஸ்பீட் 80ல தான் போகணும். அதான் ஹைவேஸோட நேச்சர். மேக்ஸிமம் வந்து 120 போவாங்க. ஸோ அவ்வளவு ஸ்பீட்ல பீப்புள் போயிட்டு இருக்கும்போது பிளைண்ட் ஸ்பாட் இருந்ததுன்னா தட் இஸ் லீடிங் டு ஆக்சிடென்ட்ஸ். ஸோ we have to remove the, I have to identify and remove the blind spots. Traffic calming measures. எங்கெங்கெல்லாம் டிராபிக் சோக் பாயிண்ட்ஸ் இருக்கோ அதெல்லாம் ரிமூவ் பண்ற மெஷர்ஸ், அதுக்கான மெஷர்ஸ் வந்து we have to take. ஹைவேஸோட நேச்சரே வந்து 80ல ஓட்டணும் அதுல, அதனாலதான் அதுக்கு பேர் ஹைவேஸ். ஆனா ஹைவேஸ்லயே டிராபிக் இருந்ததுன்னா பெருங்கலத்தூர் மாதிரி, அதுதான் இங்க இருக்க பிரச்சனை. சோ நம்மளால வந்து இந்த சைட் மதுரை வாயில இருந்து அங்க பூந்தமல்லி தாண்டி பெருங்கலத்தூர், இந்த சைட் பூந்தமல்லி வரைக்கும், அந்த சைட் பெருங்கலத்தூர், அது வரைக்கும் உங்களால அது ஹைவேஸே கிடையாது, ரங்கநாதன் ஸ்ட்ரீட் மாதிரி தான் இருக்கும். சோ தட் இஸ் தி ப்ராப்ளம் ஹியர். யூ ஹேவ் டு டிராபிக் காமிங் மெஷர்னா ரெடியூஸ் தி டிராபிக். ரோட் சேஃப்டி ஆடிட். ரோட வந்து லைக் எல்லா ரோடுமே வந்து ப்ராப்பரா இருக்காங்கிற இன்ஸ்பெக்ஷன்ஸ் நடக்கணும். ரோட் சேஃப்டி எக்யூப்மெண்ட். ரோட் சேஃப்டிக்கு தேவைப்படுற எக்யூப்மெண்ட்ஸ்லாம் என்னென்ன, எல்லா ரீஜன்லயுமே வந்து லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஹைவேஸ்லாம் நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவை. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நடு ஹைவேஸ் நினைக்கிறீங்க, பஞ்சர் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு இமீடியட்டா வந்து பஞ்சர் போடுறதுக்கு ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் வந்து நம்பர் போட்டிருப்பாங்க, பாத்துருக்கீங்களா? ஹைவேஸ்ல அங்கங்க நம்பர் இருக்கும், போன் பூத் இருக்கும். அந்த போன் பூத்ல போய் நீங்க போன் பண்ணீங்கன்னா பஞ்சர் போடுறதுக்கு ஆள் வருவாங்க. பட் வருவாங்களா? அதுதான் போன் நம்பர் இருக்கு, போன் பூத் இருக்கு. போன் பூத்ல போன் வேலை செய்யுதா இல்ல போன் இருக்கா, உள்ளுக்குள்ள போன் இருக்கான்னு தெரியாது. ரெண்டாவது என்னதுன்னா போன் பண்ண ஆள் வருவாங்களா, அதுவும் தெரியாது. அது வந்து I'm just giving an example, like fitting in cameras, fitting in speedometers. So அந்த மாதிரி இப்போ வந்து ஆட்டோமேட்டிக் ஸ்பீட் டிடெக்ஷன் மீட்டர்ஸ் வச்சுக்கலாம். ஏன்னா through image processing itself you can identify the speed. போட்டோ வச்சே நீங்க அந்த வண்டி என்ன ஸ்பீட்ல வருதுன்னு பார்க்கலாம், எல்லாம் சிசிடிவி வச்சே கண்டுபிடிக்கலாம். இல்லைன்னா 2 பாயிண்ட்ல வந்து நீங்க சென்சார் வச்சிருக்கீங்கன்னா அந்த பாயிண்ட்ல இந்த பாயிண்ட் கார் வரதுக்கு எவ்வளவு டைம் எடுக்குது அதை வச்சுட்டு ஸ்பீடு கண்டுபிடிக்கலாம். சோ அதை வச்சுக்கிட்டு இப்போ ஒருத்தர் ஸ்பீடா போறாருன்னா இமீடியட்டா போயிட்டு அவர் அடுத்த செக் போஸ்ட்ல புடிச்சு ஃபைன் போடுறது. ஸோ இந்த மாதிரி வந்து ரோட் சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் வைக்கணும். அதே மாதிரி ட்ராமா கேர் சென்டர்ஸ். எல்லா ஹைவேஸ்லயும் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கணும் இன் ரெகுலர் இன்டர்வல். எவ்ரி 5 kilometers இல்ல எவ்ரி 10 kilometers யூ நீட் அ மினிமம் ட்ராமா கேர் சென்டர். ட்ராமா கேர் சென்டர்னா ஆக்சிடென்ட் ட்ரீட் பண்றதுக்கான ஒரு பேசிக் செட்டப் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல். பேசிக் தான், மல்டி ஸ்பெஷாலிட்டி இருக்கணும்னு இல்லை. ஒரு பிரைமரி ஹெல்த் சென்டர் மாதிரி வச்சு அதுல ட்ராமா மட்டும், ட்ராமானா லைக் ஆக்சிடென்ட் கேசஸ். ஸோ தட் இஸ் நீடட். நெக்ஸ்ட் ரோட் சேஃப்டி எஜுகேஷன் இன் ஸ்கூல் கரிக்குலம். வண்டி எப்படி ஓட்டுறதுங்கிறது கத்துக் கொடுக்கணும். ஐயோ இதை பத்தி நான் பேசினா ஒரு 3/4 மணி நேரம் பேசுவேன். நான் ஹிந்துல எழுதி 2 ஆர்டிகல் அனுப்பியிருக்கேன்னு சொல்றேன், 2மே ரோட் சேஃப்டி பத்தி தான் எழுதி அனுப்பிச்சிருக்கேன். அவன் பப்ளிஷ் பண்ணல, அது வேற விஷயம். அதுக்குள்ள பன்னீர்செல்வம் மாதிரி லிங்க் வச்சிருக்கணும். பட் பன்னீர்செல்வம்னா ஒரு எடிட்டர் சொல்றேன். பட் இந்த ஸ்கூல்ல வந்து நம்ம ஆளுங்கள் வந்து ஸ்பீடா போனா கெத்துன்றானு. ஸ்பீடா போனா யாரா கெத்துன்றா, தலை ஃபேன்ரா நாங்கன்ற. யோ தலை வந்து ரேசரியா, நீ ரோட்ல ஓட்டுற, நீ போய் ட்ராக்ல ஓட்டு. அதுக்குன்னு ட்ராக் இருக்கு, ரேசிங் இருக்கு, அங்க போய் 200ல கூட ஓட்டலாம். ஓகேங்களா?
சோ வந்து இதுதான் வச்சுக்கிட்டு இதுல வந்து வளைஞ்சு வளைஞ்சு போறதுக்கு எத்தா இப்படி இப்படி போறது. சோ ரோட் சேஃப்டி எஜுகேஷன் இருக்கும். லைக் வந்து ஜிடிஏ ஆடுற மாதிரி ஆடுவாங்க. ஒரு டிராபிக்னா இப்படிதான் போகணும், வண்டி வந்து இப்படிதான் போகணும் எப்பவுமே. நீங்க ட்ராக் சேஞ்ச் பண்றீங்கன்னா இண்டிகேட்டர் போட்டு வார்ன் பண்ணிட்டு ட்ராக் சேஞ்ச் பண்ணணும். நம்ம ஆளுக்கு எப்படி ஓட்டுவாங்க இப்படிதான், பாம்பு மாதிரி, மேஸ் மாதிரி. சோ தட் இஸ் அந்த ட்ராக் சேஞ்ச் பண்றதுனால கார் டிரைவர்ஸ்க்கு பிரச்சனை வருது, பைக் டிரைவர்ஸ்க்கு ப்ராப்ளம் வரும். So you need to have the road safety education in the school curriculum. So that is very important. Already now பாத்துறோம், sex education, moral education, peace education, so road safety education எல்லா எஜுகேஷனும் கொண்டு வாங்க. இன்டகிரேஷன் டிஃபரன்ஷியல் சொல்லி கொடுக்கறது பதிலா இன்ஜினியரிங் படிக்கிறவங்க மட்டும் சொல்லி கொடுங்க, மிச்சவங்க எல்லாம் இது சொல்லிதாங்க. இதுதான் மெயின். ஏன்னா எல்லாரும் பைக் ஓட்ட போறாங்க, யாருமே இன்டகிரேஷன் டிஃபரன்ஷியேஷன் யூஸ் பண்றது இல்ல. இன்ஜினியரிங் படிக்க போறவங்க யூஸ் பண்ண போறாங்க, மிச்சவங்க எல்லாரும் பைக் ஓட்ட போறாங்க. சோ அதான் சொல்லி தரணும். So Motor Vehicle Act of 1988 was amended in 2019. So Motor Vehicle Act 1998 Act வந்து இதுதான் வந்து it is the Apex Act which is regulating all the vehicles and registration, regulations, licensing எல்லாமே. இது கீழ தான் RTO நம்ம செட்டப் பண்றோம், எல்லாமே இருக்கு. So this act வந்து was amended in 2019. எதுக்கு அமெண்ட் பண்ணாங்கன்னா ஃபைன் இன்க்ரீஸ் பண்றதுக்கு. அதாவது ரோட் சேஃப்டிக்கு வந்து பீப்புள் வந்து ரூல்ஸ் மிஸ் பண்ணா அவங்களை ஃபைன் பண்றதுக்கு ஃபைனை இன்க்ரீஸ் பண்றாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் ரோடு போடுங்க, அப்புறம் வந்து ஃபைனை இன்க்ரீஸ். ஹெல்மெட் போடலன்னா 1500 ரூபா, இப்போ 100-200 தானே இருக்கு, 1500 ஆக்குனாங்க. 6 புக் இல்லைன்னா வந்து 5000 ஆக்குனாங்க. ட்ரங்க் அண்ட் டிரைவுக்கு வந்து 10,000 பிளஸ் ரெகுலர் இம்ப்ரெசன்மெண்ட். இந்த மாதிரி வந்து ஃபீஸ் வந்து பெர் கேபிட்டா இன்கமோட ஐயா இருக்கு, ஃபைன் இருக்குல்ல. மாச சம்பளத்தோடய 2 வாட்டி ஃபைன் கட்டினா மாச சம்பளம் காலி ஆற மாதிரி. கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க, அப்படி வச்சா டிட்டரண்ட், மக்கள் வந்து அப்பதான் லிசன் பண்ணுவாங்க. பட் மக்களால எப்பவுமே லிசன் பண்ண முடியாது. சோ ஃபைனுங்கிறது வந்து டிட்டரண்ட் இல்ல, ஃபைனுங்கிறது வந்து ஒரு லெசன்காக தான். நம்ம 500 ரூபாய் வைக்கலாம், அதுக்கு 5000-10,000 வைக்க முடியுமா? சோ அந்த மாதிரி தான் amended, kept all in 1500. அதனாலே வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் யாருமே அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணல ஒழுங்கா, ஏன்னா நிறைய ஆப்போசிஷன் வந்து 2019ல. So that is the problem. Increase the penalty. State suppose அதே மாதிரி வந்து lower paying capacity of public. So fine increase பண்றது it's not at all a solution. That is the main thing. So it is not going to work. Punishment regress பண்ணா குற்றங்கள் குறையும்னு சொல்றது 2000 வருஷம் முன்னாடி சாணக்கியர் சொன்னது. இந்த காலத்துக்கு அதெல்லாம் பத்தாது. ஃபைனா நான் கட்டிக்கிறேன், முன் அபராதம் வந்து ஆல்ரெடி அட்வான்ஸ் கட்டிட்டோங்கிற மாதிரி தான் நம்ம மைண்ட் செட்ல இருக்கும். ஸோ எஜுகேஷன் இஸ் தி திங் விச் இஸ் நீடட் நவ், நாட் ஸ்ட்ரிக்டர் பனிஷ்மெண்ட் ஆர் பெனால்டிஸ். லேக் ஆஃப் பர்சனல் டு என்போர்ஸ் தி ரூல்ஸ். ரூல்ஸ் இருந்தாலும், ரோட் சேஃப்டி ரூல்ஸ் இருந்தாலும் அதை என்போர்ஸ் பண்றதுக்கு ஆர்டிஓல இருந்து டிராபிக் போலீஸ் வரைக்கும் பர்சனல் இல்ல. ஒரு டிராபிக் போலீஸ் வந்து நீங்க நார்மலா பாத்தீங்கன்னா டிராபிக் போலீஸ் 24 ஹவர்ஸ் நிக்கிறது இல்ல, பீக் ஹவர்ஸ்ல மட்டும் தான் நிப்பாங்க. ஏன்னா பீக் ஹவர்ஸ்ல நிப்பாட்டுற அளவுக்கு தான் டிராபிக் போலீஸ் இருக்காங்க கவர்மெண்ட் கிட்ட. தட் இஸ் தி ரீசன். அப்படி நிக்கிற டிராபிக் போலீஸ் இப்போ மொபைல் வந்துட்டதுனால எந்நேரமும் ஆட்டோமேட்டிக் மோட்ல போட்டு மொபைலுக்கு பாத்துறாங்க. 2 மோட்ல இருக்க சிக்னல். ஆட்டோமேட்டிக் மோட்னா டைமர்ல ஓடும், மேனுவல் மோடுனா அவங்க வந்து டிராபிக் ஏத்த மாதிரி மாத்துவாங்க. இப்ப எல்லா டிராபிக் போலீஸ் என்ன பண்றாங்க, ஆட்டோமேட்டிக் மோட்ல போட்டு போன். இங்க காலியா கிடக்கும், இங்க வந்து இத்தனை பேர் கியூ நிக்கும், அவர் வந்து போன் பாத்துட்டு இருப்பாரு. சோ பட் அவர் we cannot say, ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒர்க் பிரஷர் அவ்வளவு இருக்கு, ஆல்ரெடி they are overburdened. So டிராபிக் போலீஸையும் பேர்ன் பண்ண முடியாது. So lack of personnel to enforce, monitor and automated system is still in the nation. Automated சென்னையில அண்ணா நகர்ல மட்டும் தான் இருக்கு. Like we are having cameras, if you break the stop line தாண்டி நீனாலே போட்டோ எடுத்து வீட்டுக்கு வந்து செலான் அனுப்புவாங்க. சோ அது இங்க மட்டும் தான் இருக்கு. அண்ணா நகர்ல வந்து ரவுண்ட் ஆனால இருக்கு. வந்துச்சா, சூப்பர், சந்தோஷம். சோ யா யூ தப்பு தானே, ஸ்டாப் லைனை கிராஸ் பண்ண கூடாது. புரியல இல்லங்க, அது பின்னாடி வைக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா ஜீப்ரா கிராசிங்ல மக்கள் நடந்து போ, ஜீப்ரா கிராசிங்ல தான் கிராஸ் பண்ணணுங்கிறதே நம்ம ஊர்ல தெரியாது யாருக்கும். அது சும்மா அதை டிசைன் நினைச்சிருக்காங்க. நம்ம ஆளுங்க வந்து எங்க போய் வண்டியை நிப்பாட்டுவாங்கன்னா ஜீப்ரா கிராசிங்ல தான் நிப்பாட்டுவாங்க. ரஷ் வில் ஹேவ் ஜீப்ரா கிராசிங். அதை தாண்டி வந்து 2 மீட்டர் கேப்புக்கு அப்புறமா தான் ஸ்டாப் லைன் இருக்கும். சோ மக்களுக்கும் வண்டிக்கும் 2 மீட்டர் இருக்கும், அப்புறம் ஜீப்ரா கிராசிங். சோ நம்ம பீப்புள் வந்து ஜீப்ரா கிராசிங் தாண்டி தான் ஃபர்ஸ்ட் வண்டி நிற்கும், அதுல அப்படியே லைனா நிப்பாங்க டிராபிக்ல. சோ ஆட்டோமேட்டட் சிஸ்டம் வந்து ஸ்டில் அட் தி நேஷன் ஸ்டேஜ். இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவை. இந்தியாவில தான் ஹையஸ்ட் ரோட் டென்சிட்டி, வேர்ல்ட்ல வந்து டாப் 5 வரும் ரோட் டென்சிட்டில. சோ ஆட்டோமேட்டட் சிஸ்டம் போடுறது கஷ்டம், மேனுவல் டிராபிக் போலீஸ் தான் போடணும். சோ இதனாலே ரூல்ஸ் என்ஃபோர்ஸ் பண்ண முடியல. தட் இஸ் a very major challenge. சோ இன்டெலிஜென்ட் டிராபிக் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வந்து கொண்டு வாங்க, அட்லீஸ்ட் ஃபார் தி நேஷனல் ஹைவேஸ். நேஷனல் ஹைவேஸ்ல இருந்து ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் நேஷனல் ஹைவேஸ் நம்ம ஆட்டோமேட் பண்ணணும். நேஷனல் ஹைவேஸ்ல யாராவது ஸ்பீட் லிமிட்டை கிராஸ் பண்ணாலோ இல்ல ரூல் யாராவது பிரேக் பண்ணாலோ இமீடியட்டா அவங்கள பிடிக்கிறதுக்கு பேட்ரோல், அப்புறமா நம்ம லோக்கல் லெவல்ல கொண்டு வரலாங்கிறது நெக்ஸ்ட் பாயிண்ட். லிமிடெட் அலோகேஷன் டு தி ரோட் சேஃப்டி ஃபண்ட். ரோட் சேஃப்டி ஃபண்ட்ல ஃபண்ட் இல்ல. 60% ஆஃப் தி ஆக்சிடென்ட் வந்து இட் இஸ் ஹேப்பனிங் பிகாஸ் ஆஃப் ஓவர் ஸ்பீடிங் தான்.
டிரைவர்ஸ் ஃபால்ட் தான். பட் ஸ்பீட் லிமிட் போடுறதுக்கான சயின்ஸ் வந்து we are not able to keep everywhere. That is another example with the author said. So ரோட் சேஃப்டி ஃபண்டுக்கு வந்து ரோட் சேஃப்டி ஃபண்டுக்கு காஸ்ட்லி கார் வாங்குறவங்க மேல செஸ் போடுங்க, வெல்த் டாக்ஸ் சர்சார்ஜ் மேல ஒரு செஸ் போடுங்க, மோர் தென் 50 lakhs earn பண்றவங்க. தென் வந்து லக்ஸூரியஸ் ஐட்டம்ஸ் வாங்குறவங்க, ஃபாரின் சென்ட் ஆர் வந்து இந்த ஒரு புடவையே 1 லட்சம் ரூபாய் வாங்குவாங்க, பட்டு புடவை. 30,000 ரூபாய் லேங்கா வாங்குறவங்க ஆர் வந்து சஃபாரி சூட் வாங்குவாங்க கல்யாணத்துக்கு, அவங்க மேல எல்லாம் செஸ் போட்டு கலெக்ட் பண்ணலாம். உங்க லாஜிக் புரியுதா? ரோட் சேஃப்டி ஃபண்ட். ஏன்னா நிறைய காசு இருக்கு அவங்கள்ட்ட, அவங்க 30,000 ரூபாய் 1 லட்சம் கொடுத்து ட்ரெஸ் வாங்குறாங்கன்னா அவங்க கட்டட்டும். ஸோ யூ கேன் புட் த செஸ் அண்ட் யூ கேன் பை. நெக்ஸ்ட் வந்து மோர் டிரைவர்ஸ் ஆர் இன் அன்ஆர்கனைஸ்ட் செக்டர். திஸ் இஸ் a very important thing. இந்தியால வந்து அபார்ட் ஃப்ரம் கவர்மெண்ட் டிரைவர்ஸ் who are driving for the government officers or government agency and public sector பஸ் உடைய டிரைவர்ஸ், இவங்க 2 பேரை தாண்டி எல்லா டிரைவர்ஸும் அன்ஆர்கனைஸ்ட் தான். எல்லாருக்கும் டிரைவர் இருக்காங்களே, அவங்களுக்கு என்ன வந்து வீக் ஆஃப்னு ஒண்ணு இருக்கா? 7 நாள் வேலை செய்யற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு எல்லா டிரைவரும் இருக்காங்க. 7 days they should work. அதே மாதிரி வந்து ஒர்க் டைமிங் இல்ல, நைட் இப்போ தட் பர்சன் வந்து 11 மணிக்கு வீட்டுக்கு போறாங்கன்னா 11 மணி நேரம் இவரும் கூட இருக்கு. ஏன்னா இவரு வீட்டுக்கு கொண்டு போய் விட போறாரு. அவரை 11 மணிக்கு வீட்டுக்கு விட்டுட்டு இவர் நைட்டு போகணும் வீட்டுக்கு. So all the drivers are in unorganized sector. They are in severe stress already. They are doing overtime. They are not having any leaves. Leave இல்ல. ஏன்னா 5 நாள் வந்து ஆபீஸ் கூட்டின்னு போகணும், சாட்டர்டே சண்டே ஊர் சுத்த கூட்டின்னு போகணும். எல்லாத்துக்கும் டிரைவர் தானே தேவை. ஸோ அதனால அந்த டிரைவர் வந்து இட் இஸ் ஓவர் பர்டன். மீகர் salary for the driver is very less. So அதனாலே they are frustrated. So ஒரு நல்ல டிரைவிங் கண்டிஷன்ஸ் வச்சாலும் they will perform well. ஸோ அவங்களுக்கு வந்து இவ்வளவு பேடா ட்ரீட் பண்ணிட்டு அவங்க குவாலிட்டி டிரைவிங் கொடுக்கணும்னா எப்படி? they will be frustrated தானே. So that is the natural thing here. இப்போ என்னோட ஃப்ரெண்டு வந்து ஒரு ஐஆர்எஸ் ஒரு ஐஎஃப்ஐஎஸ் இருக்காங்க. 2 பேருமே வந்து நல்ல பசங்க. என்ன நல்ல 2 பேருமே நல்ல பசங்க, ஒரு பொண்ணு, 2 பேருமே நல்ல ஆளுங்க தான். ஏன்னா அவங்க என்ன பண்றாங்கன்னா இதெல்லாம் நார்ம்ஸ் வச்சிருக்காங்க. சாட்டர்டே சண்டே டிரைவரை கூப்பிட மாட்டாங்க. உங்களுக்கு புரியுதா? சாட்டர்டே சண்டே அவன் ஓலால தான் போவான், இவனும் ஓலால தான் போவான். இன்னும் கார் தனியா வாங்கல. உங்க லாஜிக் புரியுதா? சாட்டர்டே சண்டே கூட டிரைவரை கூப்பிடுவாங்க கவர்மெண்ட் ஆபீசர்ஸ். நீங்க ஐஏஎஸ் ஆயிட்டீங்கன்னா சாட்டர்டே சண்டே டிரைவரை கூப்பிடுவீங்களா? இல்ல சாட்டர்டே கூப்பிடுங்க, சண்டேவும் கூப்பிடுவாங்க. ஸோ தட் இஸ் தி மெயின் ப்ராப்ளம். ஐஏஎஸ் ஆனா 7 நாளும் உங்களுக்கு டிரைவர் இல்ல. ஆபீஸ் வந்துட்டு போறதுக்கும் ஆபீஸ் வேலைக்கு தான் டிரைவர். உங்க பசங்களையும் உங்க பொண்ணுங்களையும் உங்க ஒய்ஃபை ஷாப்பிங் கூட்டின்னு போறதுக்கெல்லாம் கவர்மெண்ட் வண்டியும் கிடையாது, கவர்மெண்ட் டிரைவரும் கிடையாது. அதுக்கு நாங்க கவர்மெண்ட் பெட்ரோல் வேற போடணுமா ஐஏஎஸ் ஆபீசருக்கு, ஐபிஎஸ் ஆபீசருக்கு? ஸோ நாளைக்கு நீங்க ஆனீங்கன்னா இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த டிரைவருக்கு வந்து அன்ஆர்கனைஸ் செக்டர் நீங்க படிக்கிறீங்களா, நீங்க ஓனர் ஆகும்போது உங்க டிரைவர் ஆர்கனைஸ் ஆகும். உங்க டிரைவருக்கு நீங்க லீவ் கொடுக்கணும். இது சும்மா வந்து மெயின் ஆன்சர் ரைட்டிங் தாண்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். எனக்கு தெரிஞ்ச 2 பேர் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. ஸோ அதான் ஐம் டெல்லிங். ஸோ மை ஃப்ரெண்ட் வில் நாட் கால் டிரைவர்ஸ் ஆன் சாட்டர்டே சண்டே. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு சில எத்திக்ஸ் வந்து நம்மளும் பண்ணணும். ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஐயப்பா, அடுத்த பாயிண்ட் பத்தி நான் பேசவே விரும்புறேன். டிஸ்பங்ஷனல் அண்ட் கரப்ட் ஆர்டிஓ சிஸ்டம். இப்படி ஒரு ஆபீஸை நடத்துறதுக்கு நீங்க நடத்தாமலே இருக்கலாம். ஓகே, புவர் டிரைவிங் ஸ்கில்ஸ், புவர் டெஸ்டிங் சிஸ்டம், ஆப்சன்ஸ் ஆஃப் ரிஃப்ரெஷர் ட்ரைனிங். ஸோ லைசன்ஸ் வந்து இந்தியாவில் இருக்கிற எல்லாரும் யூஎஸ் போயிட்டு ஃபாரின் போயிட்டு டிரைவிங் லைசன்ஸ் வாங்கி காட்டுங்க. சூர்யாக்கு ஈஸியா வந்து விஜயகுமார் வந்து சவுத் ஆப்பிரிக்கா டிரைவிங் லைசன்ஸ் கொடுத்துட்டாரு. அப்படிலாம் வாங்க முடியாது. ஏன்னா இப்ப என் ஃப்ரெண்டு வந்து யூஎஸ்ல டிரைவிங் லைசன்ஸ் வாங்கினான். அவன் என்ன கஷ்டப்பட்டான்னு எனக்கு தான் தெரியும். 3 வாட்டி ஃபெயில் ஆயிட்டேன்டா ஒண்ணு மாதிரின்றான். ஸோ 3வது அட்டம்ப்ட்ல தான் நான் பாஸ் பண்ணேன். ஓய் 3வது அட்டம்ப்ட்ல பாஸ் பண்ணிட்டியா? டிரைவிங் லைசன்ஸ்க்கே 3 அட்டம்ப்ட்டுங்க. உங்க லாஜிக் புரியுதா? சோ நம்ம எப்படி இப்போ வந்து நம்ம ஊர்ல போலையானாலே டிரைவிங் லைசன்ஸ் கிடைச்சிடும். டிரைவிங் ஸ்கூலுக்கு 5000 ரூபாய் கொடுத்தா 2 லைசன்ஸ் கொடுத்துறாங்க. ஃபார்மாலிட்டிக்கு ஒரு போட்டோ எடுக்கிறதுக்கு தான் போறாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணிடுறாங்க, அதுக்கும் வந்து டிஜிட்டல் காப்பி போட்டோ அனுப்பிச்சிடுறதுனால அங்கேயும் பேலன்ஸ் பண்ணிடுறாங்க. சோ மெயின் ப்ராப்ளம் இந்த ஆர்டிஓ சிஸ்டம். இந்த டிரைவிங் ஸ்கூல் அண்ட் ஆர்டிஓக்குள்ள இருக்க இந்த கரப்ஷன் நெக்ஸஸ் வந்து should be broken, which is very dangerous. ஏன்னா நம்ம நாட்டுல வந்து ரோட் ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு டிரைவர் நெக்லிஜென்ஸ் தான காரணம். டிரைவருக்கு ஏன் நெக்லிஜென்ஸ்னா டிரைவருக்கு வண்டி ஓட்ட தரல. நம்ம ஐ ஜஸ்ட் கிவ் a few examples. How to use headlights they don't know. ஹை பீம்னா என்ன, லோ பீம்னா என்ன, ஸ்டாண்ட் பை மோட்னா என்ன. மொத்தம் 3 பீம் இருக்கு. இப்போ BS4ல கர்மோ ஸ்டாண்ட் பை மோட்ல இருக்கு எப்பவுமே. அது யூரோப்பியன் ரெகுலேஷன்ஸ். சரி அது விடுங்க. இப்போ ஸ்டாண்ட் பை மோட் எப்பவுமே இருக்கா. நெக்ஸ்ட் யூ ஆர் ஹேவிங் லோ பீம், நெக்ஸ்ட் யூ ஆர் ஹேவிங் ஹை பீம். லோ பீம் இஸ் ஃபார் ஏரியா வேர் யூ ஆர் நாட் ஹேவிங் லைட்ஸ். ஹை பீம் இஸ் ஃபார் ஹைவேஸ். உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு வந்து ரோட்ல லைட்டே இல்லைன்னா லோ பீம் யூஸ் பண்ணும். லைட்டே இல்லைன்னா லோ பீம் யூஸ் பண்ணும். ரோட்ல நல்ல லைட் இருக்கு. இப்போ நீங்க அண்ணா நகர்ல இங்க ஓட்டுறீங்கன்னா ஸ்டாண்ட் பைல தான் ஓட்டணும். ஸ்டாண்ட் பைனா என்னதுன்னா அங்க வண்டி வருதுன்னு தெரிஞ்சுக்கிறது, அதுக்குதான் ஸ்டாண்ட் பை. லோ பீம்னா என்ன, லைட்டே இல்ல அதனால ரோடு வந்து எனக்கு தெரியணும், அதுக்கு லோ பீம். ஹை பீம்னா என்னதுன்னா எனக்கு 100 அடி மேல முன்னாடி வர வண்டி தெரியும். சோ நீங்க அண்ணா நகர்ல 100 அடி முன்னாடி வண்டி தெரிய தேவை, எதிரில இருக்க வண்டி தெரிஞ்சா போதும்.
ஆனா நம்ம கிங் மேக்கர்ஸ் ரோட்ல ஓட்டிங் போறப்போ ஹை பீம்ல ஓட்டுவாங்க. ஏன்னா தெரியல ஹை பீம் எதுக்கு, லோ பீம் எதுக்கு, ஸ்டாண்ட் பை எதுக்குன்னு 3 மோடு இருக்கிறதே தெரியாது. எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கு தெரியல. ஹார்ன் எதுக்கு யூஸ் பண்ணணும் தெரியல. எல்லாருக்கும் ஆம்புலன்ஸ் நினைப்பு. வண்டி ஓட்டிட்டே போவோம், முன்னாடி வந்து டிராபிக் இருக்கும், இவர் ஹார்ன் அடிச்சுட்டே வருவாரு. நீனா நீ எனக்கு சிஎம்மா நீ எனக்கு முன்னாடி என்ன வேண்டுதலா நானு? ஹார்ன் வந்து எல்லாரும் என்ன நம்ம நினைச்சுட்டு இருக்காங்க, நம்ம அமுக்குனா எல்லாரும் வைட் சிட்டி மாதிரி இப்படி நவந்துருவாங்கன்னு. ப்ரூஸ் ஆல்மைட்டின்னு ஒரு படம் இருக்கு. ப்ரூஸ் ஆல்மைட்டில ஜிம் கேரி ஹார்ன் போட்டோன்னே அவர் எல்லாரும் நவந்துருவாங்க, ஏன்னா அவர் கடவுள் அதுல. சோ அப்படி நினைச்சுட்டு இருக்காங்க. ஆம்புலன்ஸ் நினைச்சிட்டு இருக்காங்க. ஹாரனுங்கிறது எதுக்குன்னா அப்ஸ்ட்ரக்ஷன் இருந்தா பண்றதுக்கு. எதிரில போற வண்டி அப்ஸ்ட்ரக்ஷன் கிடையாது, அவரும் ஒரு டிராவலர் தான். அவருக்கு எதிரில இன்னொரு வண்டி இருக்கு. டிராபிக் சிக்னல் ரெட் ஆனா இங்க இருந்து ஹார்ன் அடிக்கிறது. ஹார்ன் எதுக்கு யூஸ் பண்ணணும்னு தெரியல. அடுத்தது வேற இந்த பசங்க இவனுங்களுக்கு ரியர் வியூ மிரருங்கிறது ஒண்ணு ஏன் இருக்குன்னே தெரியல. வண்டி வாங்கினோன்னு ரியர் வியூ மிரரை கட்டுறாங்க. நீ ரியர் வியூ மிரரை கட்டிட்டு எப்படிடா வண்டி ஓட்டுற? அப்படி வண்டி ஓட்டலான்னு உனக்கு யார் சொல்லி கொடுத்தா? நம்ம ஸ்டூடெண்ட்ஸே யாருக்கிட்டே இல்லைன்னா நீங்க புரிஞ்சுக்கோங்க. ரியர் வியூ மிரர் ஸ்டைலுக்காக தான் ரிமூவ் பண்ணிட்டு வண்டி ஓட்டுறீங்கன்னா அங்கதான் ஃபெயில் ஆகுது ஆர்டிஓ. ரியர் வியூ மிரர் எதுக்கு இருக்குங்கிறது நமக்கு தெரியல. அது ஏதோ சும்மா வச்சிருக்காங்க தலை வாடுறதுக்கு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. சோ ரியர் வியூ மிரரோட பர்பஸ் என்ன? நம்ம வண்டி ஓட்டிட்டு போறப்போ இப்படி திரும்ப முடியாது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, வண்டி ஓட்டிட்டு இருக்கப்போ இப்படி திரும்பி போ. நீ வண்டி ஓட்டுறப்போ திரும்ப கூடாது, நீ வண்டி ஓட்டப்போ திரும்ப கூடாதுங்கிறதுக்காக ரியர் வியூ, ஏன்னா திரும்பிட்டாலும் எதிரில் இடிச்சிருக்க. சோ வண்டி ஓட்டுறப்போ மேக்சிமம் இவ்வளவுதான் திரும்பணும், இதுக்கு மேல திரும்ப கூடாது. பட் நம்ம என்ன பண்ணிடுறோம், ரியர் வியூ மிரரை தூக்கிட்டு, ரியர் மிரர் இருந்தாலும் அது பார்க்க தெரியாது. சோ ரியர் வியூ மிரர் எதுக்குன்னா ரைட் லெஃப்ட் திரும்பும் போது லேன் பாக்குறதுக்கு. உங்க லாஜிக் புரியுதா? பின்னாடி வண்டி வருதான்னு பாக்குறதுக்கு. அதை கத்துக்கணும் வண்டி ஓட்ட. அது பைக் ஒரு எக்ஸாம் இருக்கு, காருக்கு ஒரு எக்ஸாம் இருக்கு. எத்தனை பேர் எக்ஸாம் எழுதணும்னா ஒரு பிடிஎஃப் இருக்கு, 40 பேஜஸ் புக் இருக்கு. 40 பேஜஸ் புக்ல இருக்கிற ரூல்ஸ் எல்லாத்தையும் படிக்கணும், சயின்ஸ் எல்லாத்தையும் படிக்கணும். அதுல இருந்து ஒரு டெஸ்ட் வைப்பாங்க, அதுல பாஸ் பண்ணணும், ஓட்டி காட்டணும். எதுவுமே நடக்கிறது இல்ல. எந்த சைனுக்கு என்ன மீனிங் தெரியல. சோ எதுக்காக வந்து டிரைவிங் லைசன்ஸ் வந்து லிட்டரேட் பீப்புள் மட்டும் தான் தராங்க, ஏன்னா சயின்ஸ் புரியணும். நத்திங் தே ஆர் நோயிங். எதுவுமே இல்லாம ஒரு டிஸ்பங்ஷனல் ஆர்டிஓ சிஸ்டம்னால வண்டியே ஓட்ட தெரியல யாருக்கு. வண்டி எப்படி ஓட்டணும்னு தெரியல. லேன் எல்லாம் இஷ்டத்துக்கு மாத்துறாங்க. மாத்துறது வந்து ரைட்ஸ் நினைச்சுக்கிறாங்க. லேன் மாத்தக்கூடாது, அது கூட தெரியல. நீங்க லேன் மாத்தணும்னா இண்டிகேட்டர் போடணும், பின்னாடி இமீடியட் வண்டி வந்தா லேன் மாத்த கூடாது. பட் நமக்கு ரியர் வியூ மிரரே இல்ல, நம்ம பாட்டிக்கு மாத்திடுவோம். பின்னாடி வர நானு, உனக்கு வண்டி ஓட்ட தெரியலன்னா நீ அடிபட்டு சாவு. நீ வந்து என் மோதில வந்து நாயா சாகணும். இதுதான் எனக்கு இந்த புள்ளிங்கோ மேலே எனக்கு அதான் அந்த கோபம். Why are you coming and hitting me and killing me? ஏன்னா அவனால நான் செத்தனா, that is a very big risk which I'm having. இந்த டிரைவிங் எஜுகேஷன் இல்லாதது pathetic condition of India. அதனாலதான் ஆக்சிடென்ட் நடக்குது. ரோடு நம்ம எல்லாரும் ரோட சொல்லுவோம். ரோடுக்கு முன்னாடி உனக்கு ஃபர்ஸ்ட் வண்டி ஓட்ட தெரிஞ்சிருக்கா? சரிதான், வண்டி ஓட்ட கத்துக்கோங்க எல்லாரும். வண்டி வந்து ஓட்ட கத்துக்கிறது மட்டும் இல்ல, அது எப்படி ஓட்டணுங்கிற மெத்தட் இருக்கு, சிஸ்டம் இருக்கு, ரோடு ரூல்ஸ் இருக்கு. இன்னொன்னு என்னதுன்னா, அங்க ரெட்டா இருக்கும்போது ஹார்ன் அடிப்பாங்க பின்னாடி. நான் ஃபர்ஸ்ட்ல நிக்கவே மாட்டேன் டிராபிக்ல, ஏன்னா நான் கிரீன் ஆனாதான் போவேன். ரெட்டா இருந்தா நவரவே மாட்டேன். பஸ்ஸுக்காரனெல்லாம் முறைச்சிருக்கேன் நான். பின்னாடி பஸ்ஸுக்காரன் ஹார்ன் அடிப்பான், ஏறுவான். நான் வந்து கிளம்பலாம், ஏன்னா அங்க ரெட்ல இருக்கேன். லைவ் தான். 2/3 ஆஃப் தி ரோட் டெத்ஸ் வந்து டூ வீலர்ஸும் பில்லியன் டிரைவர்ஸ்னால தான். ஏன்னா நம்ம டூ வீலர்ஸ்ல ஹெல்மெட்ஸ் வந்து பில்லியன் டிரைவர்ஸ் we are not imposing it. அண்ட் ஹெல்மெட் அவேர்னஸ் இல்ல, எல்லாரும் ஹெல்மெட் வந்து கண்ணாடி ஸ்டாண்ட்ல வச்சிருப்பாங்க. ஸோ that is the thing. Next வந்து integrated road accident database, which is a World Bank funding model which should be started. So already வந்து CCDNSல வந்து crime and criminal tracking network system ஒன்னு இருக்கு. அதுல ரோட் ஆக்சிடென்ட் டேட்டாவை கலெக்ட் பண்றோம். அது கூட integrated road accident database should be created, which is a World Bank funded project. இந்த ரெண்டு ப்ராஜெக்ட்ல why we have to collect the road accident data? Why you have to collect the accident data னா, ஏன் ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னு தெரிஞ்சாதான் அந்த ஆக்சிடென்ட் ஃபியூச்சர்ல you can prevent it. So why this person created the accident? Why this car came together? அங்க black spot இருக்கா, டிரைவர் எரரா, இல்ல டிரைவர் ஏன் எரர் பண்றாரு? இந்த ரீசன் தெரியணும். ஒரு ஆக்சிடென்ட்டுக்கு ரீசன் தெரிஞ்சாதான் அந்த ஏரியால இருக்க அந்த ப்ராப்ளம கரெக்ட் பண்ண முடியும். நிறைய ஆக்சிடென்ட் ப்ரோன் ஜோன் அப்படின்னு போட்டிருப்பாங்க, ஏன்னா அந்த ரீஜன்ல பிளாக் ஸ்பாட் இருக்குன்னு அர்த்தம். சோ இந்த மாதிரி டேட்டா கலெக்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு பிரிவென்ட் ஆக்சிடென்ட். சோ தட் இஸ் தி லாஸ்ட் திங். ஓகே, சோ அண்ட் லாஸ்ட் எடிட்டோரியல் ரொம்ப சிம்பிள் தான், அதனால நான் ஜாலியா பேசிட்டு இருக்கேன். இது பாயிண்ட்ஸ் வந்து இதுல கம்மியா தான் இருக்கு. So last editorial is about the judiciary. So judiciary la வந்து நம்மளது வந்து independent and integrated judiciary. That is what you would have seen in Lakshmikant. Correct ah? Independent judiciary because it is independent from executive and legislature. Integrated judiciary because you are not having two constitution. India is having only one constitution. ஒரு constitution implement பண்றதுக்கு ஒரு judiciary போதும். USA ல they are having two constitution. Union
ஃபெடரல் கான்ஸ்டியூஷன் ஒன்னு இருக்கு, ஸ்டேட் கான்ஸ்டியூஷன் ஒன்னு இருக்கு. சோ ஃபெடரல் கான்ஸ்டியூஷனுக்கு ஃபெடரல் சுப்ரீம் கோர்ட், ஸ்டேட் கான்ஸ்டியூஷனுக்கு ஸ்டேட்ல இருக்கிற ஹை கோர்ட். அதனால அங்க ரெண்டு வேற வேற ஃபெடரல் சுப்ரீம் கோர்ட்டுக்கான நீட் வந்து இட் ஹஸ் அரசன் இன் தி யுஎஸ்ஏ. பட் இந்தியாவுடைய சிஸ்டம் எடுத்து பாத்தீங்கன்னா we are having only one constitution. For one constitution, one judiciary is enough. அதனாலதான் integrated judiciary at supreme court, high court and lower courts. இப்போ நீங்க high courts and lower courts, subordinate courts பாத்தீங்கன்னா subordinate courts as the name mentioned they are subordinate to high court. So அந்த ஏரியால it is a unitary system. But when you are comparing supreme court and high court, whether it is a unitary system ஆனா கிடையாது. It is a federal nature. So what you have to understand here is supreme court and high court வரும்போது high court is subordinate to supreme court ஆனா கிடையாது. That is the thing which you have to understand in our constitution. Our constitution never said that supreme court is subordinate to high court. Of course, except appellate jurisdiction இருக்கு. இந்த கேஸ்ல அப்பீல் போலாம். அதே மாதிரி வந்து ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் அப்படின்னு ஒரு பெட்டிஷன் இருக்கு. இந்த ரெண்டு ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் என்னதுன்னா எந்த கேஸை வேணாலும் சுப்ரீம் கோர்ட் கேன் டேக் ஃப்ரம் ஹை கோர்ட் அண்ட் இன்வெஸ்டிகேட் பை இட்செல்ஃப். இந்த மாதிரி ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன்லயும் அப்பலேட் இந்த ரெண்டு டைம்ல தான் சுப்ரீம் கோர்ட்டை விட ஹை கோர்ட் ஜூரிஸ்டிக்ஷன்ல பெருசா இருக்கு. பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ்ல இட் இஸ் நாட் அட் ஆல் பிக். கரெக்டா? இதுதான் கான்ஸ்டியூஷன் மேண்டேட். High Court judge and Supreme Court judge are equal. They are not having any difference. Chief Justice of India, when he is acting as an administrator of Supreme Court, he is the apex guy in the Supreme Court. ஏன்னா இன்னும் கேர்ள் வரல. Chief Justice of High Court வந்து அவங்க அதுல ரெண்டு பேருமே வந்து when they are acting as an administrator மட்டும்தான் they are supreme. Otherwise all the justices are same. CJI and Supreme Court judge are same. அதே மாதிரி Supreme Court judge and High Court judge are same. They are not having any special privileges or difference in privileges. So இது வந்து we have to understand. So they both are equally supreme in their own realms. ஆனா இந்த மாதிரி ஒரு ஃபெடரல் நேச்சர்ல ஒரு இண்டிபெண்டன்ட் ஹை கோர்ட், இண்டிபெண்டன்ட் சுப்ரீம் கோர்ட் இருக்கு. பட் நவ் ஆஃப்டர் 1990s there is a shift in this dynamics. என்ன ஆயிட்டு வருதுன்னா our supreme court is becoming superior to high court because of a few features. So அந்த ஃபீச்சர்ஸ்னால supreme court is superior, high court is subordinate அப்படிங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷனுக்குள்ள தள்ளப்படுது. So what you have to understand is Supreme Court is for constitutional cases, appellate cases from High Court. அதுக்கப்புறமா வந்து அதோட மெயின் பர்பஸ் என்னன்னா பேன் இந்தியா ரிலேட்டட் இஷ்யூஸை கவர் பண்றது. ஹை கோர்ட்ஸ் ஆர் மெயின்லி ஃபோக்கஸ்ட் ஆன் தி ஸ்டேட் ரிலேட்டட் இஷ்யூஸ் அண்ட் ஆல்சோ few writ petitions or any other writ petition. ஸோ இந்த மாதிரி வந்து பியூர்லி மேண்டேட்டடா தான் இருக்கு. பட் இதுல நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. லைக் சுப்ரீம் கோர்ட் இன்டர்ஃபியரிங் இந்த ரீஜனல் இஷ்யூஸ் ஆர் வந்து கொலிஜியம் சிஸ்டம், இந்த மாதிரி ஒரு சில சிஸ்டம்னால சுப்ரீம் கோர்ட் ஹஸ் பிகம் சுப்பீரியர் ஹை கோர்ட்டுங்கிற மாதிரி மாறுது. ஸோ எப்படி வந்து யூனியன் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபெடரேஷன் நம்ம கேட்கிறோமோ அதே மாதிரி we need a federation in the judiciary also. So federalist nature is the basic structure of the constitution. அதே சுப்ரீம் கோர்ட் தான் சொல்லியிருக்காங்க. பேலன்ஸ் பிட்வீன் தி ஃபெடரேஷன் அப்படின்னா என்னதுன்னா இது பேலன்ஸ் பிட்வீன், இது ஒரு நல்ல லைன் இருந்து அதனால தான் just taking it. What is federation? It is a balance between unitarianism and confederation. Confederation என்னதுன்னா states are supreme and the center is weak. அதான் confederation. Like we had European Union. European Union is a confederation. அங்க வந்து countries are supreme. இந்த கண்ட்ரிஸ் எல்லாம் சேர்ந்து இருக்கிற அந்த யூரோப்பியன் யூனியன் வந்து வீக். லாஜிக் புரியுதா? யூரோப்பியன் யூனியனோட ஜூரிஸ்டிக்ஷன் அந்த கண்ட்ரில கண்ட்ரியோட ஜூரிஸ்டிக்ஷன் இஸ் ஹையர் தென் தி யூரோப்பியன் யூனியன் ஜூரிஸ்டிக்ஷன். புரியுதா? பிரான்ஸ்ல இப்போ யூ ஆர் கோயிங் டு பிரான்ஸ்னா பிரான்ஸ் கவர்மெண்ட் இஸ் ஹேவிங் ஹையர் ஜூரிஸ்டிக்ஷன் அண்ட் ஹையர் பவர்ஸ் than compared to European Union powers. So European Union is a confederation where entities are stronger. Unitarianismல union government is stronger, states are weak, like Britain. Federation is a balance between the both. You are having union government, you are having state government, and the powers are distributed and they are equally strong in their own realms. So அதே மாதிரி ஒரு சிஸ்டம் தான் வந்து we need in the judiciary அப்படிங்கறத சொல்றாங்க. Constitutionally, Supreme Court and High Court judges have equality of power. They are not subordinate and superior only in the appellate sense. The balance existed till 1990s and now tilting towards the central court. இப்போ கொஞ்சம் tilt ஆயிட்டு இருக்கு. ஏன்னா collegium system. So till 1993, Supreme Court judges and High Court judges are appointed by executive. Executives will decide who will be the Supreme Court judge and they will ask the concurrent opinion of the Supreme Court. Supreme Court ஓட opinion கேட்டுட்டு they will appoint. அப்படிதான் இருந்தது. கொலிஜியம் சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து வந்த பிறகுதான் என்ன ஆயிடுச்சு, ஜட்ஜஸ் அப்பாயிண்டிங் தி ஜட்ஜஸ் அப்படிங்கிற சிஸ்டம் இருக்கு. இந்த செகண்ட் ஜட்ஜஸ் கேஸ் ஆஃப் 1993 என்ன சொல்றாங்க, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அண்ட் 2 other judges will decide the appointments. அதே மாதிரி தேர்ட் ஜட்ஜஸ் கேஸ்ல they are making it chief justice +4. சோ இந்த சிஸ்டம் வந்த பிறகு என்ன ஆயிடுச்சு, ஏர்லியர் யார் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்கன்னா எக்ஸிகியூட்டிவ்ஸ் ஆர் அப்பாயிண்டிங். கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஆர் டிசைடிங் த லிஸ்ட் அண்ட் தே ஆர் ஹேவிங் த லிஸ்ட். அதை வந்து சுப்ரீம் கோர்ட் கிட்டயும் ஹை கோர்ட் கிட்டயும் ஒரு கன்சல்டேஷன் வச்சுக்கிட்டு பிரசிடென்ட் வில் அப்பாயிண்ட். அப்படிதான் இருந்தது, கான்ஸ்டியூஷன்ல அப்படிதான் இருக்கு. ஆனா செகண்ட் ஜட்ஜஸ் கேஸ்க்கு அப்புறமா தான் என்ன ஆயிடுச்சு, திஸ் கொலிஜியம் which is having 5 Supreme Court judges are appointing the judges of Supreme Court, are appointing the judges of High Courts, appointing the judges of Chief Justice of High Courts. Apart from that, அவங்களுடைய டிரான்ஸ்ஃபர், அவங்களுடைய சஸ்பென்ஷன்,
டிரான்ஸ்பர் அவங்க தான் பண்றாங்க. இப்ப நம்மளுடைய சீஃப் ஜஸ்டிஸ் வந்து தூக்கி மெகாலயால போட்டாங்க, ஞாபகம் இருக்கா? ரீசன்ஸ்குள்ள நம்ம போக தேவையில்ல, ஏன்னா அந்த ரீசன்ஸ்குள்ள பேசினா கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் அப்படின்னு ஒரு ரூல் இருக்கு. அந்த ரூல்ல வந்து ஆக்ஷன் ஏன் டிரான்ஸ்பர் பண்ணாங்க. சோ இந்த மாதிரி மெட்ராஸ் ஹைகோர்ட்ல ஒரு 70 ஜட்ஜஸ் இருக்கிற ஒரு ஹைகோர்ட்ல சிஜிஐ தூக்கிட்டு மெகாலயால போட்டு 3 ஜட்ஜஸ் 4 ஜட்ஜஸ் இருக்கிற ஒரு சின்ன கோர்ட்ல போடுறாங்க. See, Meghalaya High Court and Tamil Nadu Madras High Court both are same தான் constitutionally. But I'm just telling, அது வந்து ஒரு punishment post மாதிரி தான் இருக்கு நார்த் ஈஸ்ட்ங்கிறது. So அந்த மாதிரி வந்து they started treating it. So now who is having the power now? Chief Justice and 4 other Supreme Court judges can do anything over the High Court judges with this collegium. So அதனால ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடுச்சு, இப்போ என்னுடைய முதலாளிங்கிற மாதிரி தான் ஆயிடுச்சு. I can appoint you, I can suspend you, I can dismiss you. Dismiss பண்ண முடியாது. Suspend you, I can transfer you. Suspend பண்ணலாம், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், இது ரெண்டுமே பண்ணலாம். அப்பாயின்மெண்டே நான் தான் முடிவு பண்றேன். சோ ஹை கோர்ட்ல இருந்து யார் ப்ரமோஷன் ஆகி சுப்ரீம் கோர்ட் வரணும்? ஹூ இஸ் டிசைடிங்? அகைன் ஐ அம் டிசைடிங். யூ ஆர் ஹை கோர்ட் ஜட்ஜ், சுப்ரீம் கோர்ட் வரணுமா? சோ வாட் வில் ஹேப்பன்? சோ இதனாலே என்ன ஆயிடுது, ஹை கோர்ட்ஸ் ஆர் பிகமிங் சபார்டினேட்ஸ். சோ திஸ் இஸ் ஒன் இம்பார்ட்டன்ட் திங். நெக்ஸ்ட் வந்து parallel judicial system. சோ ட்ரிபியூனல் எக்ஸிஸ்ட் நிறைய வந்து கிரியேட் பண்றாங்க. சோ கவர்மெண்ட் கிரியேட்டட் a lot of tribunals. சோ இந்த ட்ரிபியூனல்ஸ்னா லைக் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து காம்படிஷன் கமிஷன், கம்பெனி லா ட்ரிபியூனல். இந்த ட்ரிபியூனல் எல்லாம் என்ன ஆயிடுச்சு, ட்ரிபியூனலோட ஜட்மெண்ட்க்கு அப்புறமா ஆர் அப்பலேட் ட்ரிபியூனலோட ஜட்மெண்ட். இப்போ வந்து நீங்க வந்து கம்பெனி லா ட்ரிபியூனல், கம்பெனி லா அப்பலேட் ட்ரிபியூனல் இருக்கும், இன்கம் டாக்ஸ் கமிஷனர், இன்கம் டாக்ஸ் அப்பலேட் ட்ரிபியூனல் இருக்கும். அப்பலேட் ட்ரிபியூனல்ல வர ஜட்மெண்ட்க்கு அப்புறமா டைரக்டா சுப்ரீம் கோர்ட் போறதுக்கு மாதிரி தான் we have framed a lot of tribunals. So ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடுது, you are creating a parallel for high court. lower court, high court, supreme court அப்படிதானே இருந்தது. Now what you are having, you are having tribunal, you are having supreme court. So அப்படி இருக்கிறதுனால இந்த மாதிரி கிரியேஷன் ஆஃப் ட்ரிபியூனல்ஸ் which is bypassing the high court இருக்கனால again high courts lost their powers. சந்திரகுமார் கேஸ் ஆஃப் 1997ல வந்து என்ன ஜட்மெண்ட் இருக்குன்னா, முன்னாடி இது வந்து இந்த சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல்ஸ்ல வந்து இந்த மாதிரி தான் இருந்தது. சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல் இஸ் அபவுட் தி கேசஸ் ரிலேட்டட் டு சிவில் சர்வீசஸ். ஸோ அந்த சிவில் சர்வீசஸ்ல ஏதோ ஒரு இஷ்யூனா ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் போய் கேஸ் போடலாம் வித் ரெஸ்பெக்ட் டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ். ஸோ இந்த ஏரியால வந்து apply directly, it is going to Supreme Court அப்படின்னு தான் இருந்தது. But what happened, they changed it. In Chandrakumar's case, Supreme Court said that even from the company, even from Central Administrative Tribunal, the applied jurisdiction lies in the High Court. High Court முடிச்சிட்டு தான் Supreme Court வரணும்னு கேட்டுக்கு மட்டும் ஒரு ஆர்டர். சந்திரகுமார் கேஸ் படி சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல்ல வந்து ஜட்மெண்ட் வந்து அப்பீல் வந்து ஹை கோர்ட்டுக்கு தான் போகும் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் இருக்கு. இந்த ஜட்மெண்ட் இருக்கிறதுனால கேட்ல இருந்து எல்லாரும் ஹை கோர்ட்டுக்கு போயிட்டு சுப்ரீம் கோர்ட் வராங்க. பட் மத்த ட்ரிபியூனல் அப்படி இல்ல, கம்பெனி லா ட்ரிபியூனல்லையோ காம்படிஷன் கமிஷன் ட்ரிபியூனல்லையோ. சோ இப்போ விஸ்வரூபம் கேஸ்ல என்னாச்சு, விஸ்வரூபம் கேஸ்ல கமல் வந்தி கேஸ் அகைன்ஸ்ட் தி தியேட்டர் ஓனர்ஸ், தே டைரக்ட்லி வந்து சுப்ரீம் கோர்ட் தானே. சோ தே டிட்ன்ட் கோ டு ஹை கோர்ட். நம்ம தமிழ்நாட்டுல காம்படிஷன் கமிஷன் வச்சு நடந்தது விஸ்வரூபம் கேஸ் தான். சோ தட் இஸ் தி திங் ஹியர். சோ இந்த சந்திரகுமார் கேஸோட இது வந்து எல்லா ட்ரிபியூனல்ஸ் கொண்டு வரணும், அப்பதான் ஹை கோர்ட் வில் ஹேவ் இட்ஸ் ஓன் பவர். நெக்ஸ்ட் வந்து எஸ்சி என்டர்டெய்னிங் தி ட்ரிவியல் மேட்டர். சுப்ரீம் கோர்ட் வந்து சின்ன சின்ன விஷயத்துல எல்லாம் தலையிடுறாங்க. தீபாவளி பட்டாசு வெடிக்கலாமா வேணாமாங்கிறதுல வந்து என்ன ஆச்சு, ஒரு ப்ராப்ளம் என்ன ஆயிடுச்சுன்னா, கிராக்கர்ஸ் should be bannedன்றாங்க. இந்தியால முடியுமா? கண்டிப்பா அதெல்லாம் பண்ண முடியாது. கல்ச்சுரல் ஆஸ்பெக்ட் அது. we cannot ban crackers, ஏன்னா அது வந்து ஒரு கல்ச்சுரல் ஆஸ்பெக்ட் ஆயிடுச்சு. பட் சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணாங்க, பேன் பண்ணாங்க. ஸோ பேனிங் கிராக்கர்ஸ் இன் தீபாவளியை வந்து இந்தியால பண்றாருன்னா என்ன சிரிப்பு வருதா அவங்களுக்கு? தீபாவளி அன்னைக்கு பட்டாசு வெடிக்கூடாதுன்னு ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஆர்டர் கொடுக்குறாருன்னா அவர் எழுதும் போதே தெரியும் இது இம்ப்ளிமெண்ட் ஆகாது. அப்புறம் எதுக்கு அவர் கொடுக்குறாரு? அது என்னது, காலையில 8 to 9 வெடிக்கணுமா? சரி, அது என்ன சொன்னாரு, ஈவினிங் 5 to 6 தான் வெடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்டர் இருக்கு. பட் நிறைய ஏரியால வந்து காலையில வெடிப்பாங்க பழக்கம் இருக்கு, நிறைய ஏரியால மதியானம் வெடிக்கிற பழக்கம் இருக்கு. ஒரு ஸ்டேட்லயும் தீபாவளி ஒரு மாதிரி கொண்டாடுறாங்க. இவர் வந்து நார்த் இந்தியன் தீபாவளி மைண்ட்ல வச்சுக்கிட்டு சாயந்தரம் தான் வெடிக்கணும்னு கொடுத்துருக்காரு. பட் எங்க ஊர்ல வந்து காலையில தான் வெடிப்போம், மாத்தி தான் வெடிப்போம். சோ நான் ஃபுல் டே வெடிப்போம். சோ அப்படி இருக்கிறப்போ வந்து பேன் இண்டியன் மேட்டர்ஸ் மட்டும் தான் நீங்க தலையிடணும். ஆனா ஸ்டேட் ஸ்பெசிபிக்கான ரூல்ஸ் தெரியல பாருங்க. சவுத்ல வேற கல்ச்சர் இருக்கு, நார்த்ல வேற கல்ச்சர் இருக்கு. சோ அதுக்கு ஹை கோர்ட் இருக்கு. இஃப் இட் இஸ் வாஸ் இன் ஹை கோர்ட்னா ஹை கோர்ட் வுட் ஹவ் டன் தட். சோ அதனால இன்டர்ஃபியரிங் இன் தி லோக்கல் ஜூரிஸ்டிக்ஷன். அதே மாதிரி இந்த தாய் ஹண்டினா என்னதுன்னா, அந்த மேல ஏறி அடிப்பாங்க தெரியுமா, பிரமிட் மாதிரி ஃபார்ம் பண்ணி மேல போயிட்டு அந்த பானையை அடிப்பாங்க. அதோட ஹைட் என்ன இருக்கணுங்கிறதுக்கெல்லாம் ஜட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதோட ஹைட் என்ன இருக்கணுங்கிறது ஒரு ஏரியாலையும் மாறுது. இவங்க ஒரு ஜட்மெண்ட் கொடுத்தாங்கன்னா அது வந்து ஒரு ஸ்டேட்டோட கல்ச்சரா இருக்கு, இன்னொரு ஸ்டேட்ல வேற ஹைட் வைக்கிறாங்க. நம்ம ஊர்ல பிரமிட் இல்ல, நம்ம குச்சியால தான் அடிக்கிறோம். சோ அவரோட அந்த ஜட்மெண்ட் வந்து எல்லா ஊர்லயுமே வந்து செட் ஆகாது. சோ தட் இஸ் தி ப்ராப்ளம். இந்த மாதிரி சின்ன சின்ன கேஸுக்கெல்லாம் நீங்க வரவே தேவையில்ல. எலக்ட்ரல் பாண்ட்ஸும் பத்தி ஜட்மெண்ட் கொடுங்க, இடபிள்யூஎஸ் பத்தி ஒரு கேஸ் இருக்கு அதுக்கு ஜட்மெண்ட் கொடுங்க, அடுத்து வந்து ரிசர்வேஷன்ஸ்ல 1000 கேஸ் இருக்கு அதை பத்தி ஜட்மெண்ட் கொடுங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட கேஸ் இருக்கு.
சிஏஏ இருக்கு, அதை பத்தி ஜட்மெண்ட் கொடுங்க. இதெல்லாம் காஷ்மீர் 370 கேஸ் இருக்கு, அதை பத்தி ஜட்மெண்ட் கொடுங்க. என்னங்க நீங்க தீபாவளியில எப்ப பட்டாசு அடிக்கணுங்கிறதுக்கெல்லாம் ஜட்மெண்ட் கொடுக்குறீங்க? ஸ்பெஷல் லீவ், ஸ்பெஷல் லீவ் அண்ட் ஆர்டிகல் 36 என்ன இருக்குன்னா, அதே மாதிரி கம்ப்ளீட் ஜஸ்டிஸ் அண்டர் ஆர்டிகல் 142. ஆர்டிகல் 136 என்ன சொல்லுதுன்னா, சுப்ரீம் கோர்ட் கேன் டேக் எனி கேஸ் ஃப்ரம் எனி கோர்ட் டு இட் செல்ஃப். அதான் ஸ்பெஷல் லீவ். சோ எந்த கேஸ் எங்க இருந்தாலும் அவங்க எடுத்துக்கலாம். சோ அந்த பவர் இருக்குது. பட் சுப்ரீம் கோர்ட்லயே ஒரு ஜட்மெண்ட் இருக்கு, திஸ் பவர் ஷுட் பி யூஸ்ட் இன் தி காஷியஸ் வே, திஸ் பவர் ஷுட் பி அப்ளைடு ஒன்லி இன் தி எக்ஸப்ஷனல் சிச்சுவேஷன். பட் ஸ்பெஷல் லீவுங்கிறது இஷ்டத்துக்கு எல்லாத்துக்கும் பண்ண ஆரம்பிச்சதுனால ஹைகோர்ட் ஒரு கேஸ் விசாரிக்கும் போது அவங்க எடுத்துறாங்க. சோ அதனால அகைன் ஹைகோர்ட் இஸ் இன்டிமிடேட்டட். ஒரு ஸ்பெஷல் கேஸ்ல நேஷனல் லெவல் இம்பார்ட்டன்ஸ் கேஸ்ல யூ கேன் டூ, நாட் இன் ஆல் தி கேசஸ். இப்போ அர்னாப் கோசாமியோட பெயில் கேஸ் ஏன் வந்து ஸ்பெஷல் லீவ்ல சுப்ரீம் கோர்ட் எடுக்கும்? ஒரு டக்குன்னு ஞாபகம் ஒரு எக்ஸாம்பிள் அங்க தான் வருது, அதனால சொல்றேன். A person was arrested, he is in jail, high court is investigating, bail கொடுக்கலாமா வேணாமான்னு. அதுல ஸ்பெஷல் லீவ் போடுறதுக்கு என்ன பர்பஸ் இருக்கு? அதுக்கு ஆர்டிகல் 136 எழுதி வச்சிருக்காங்க. அர்னாப் கோசாமிக்கு பெயில் கொடுக்கணுமா வேணாமாங்கிறதுல வந்து ஸ்பெஷல் லீவ் போடுறதுக்கு அவசியம் என்ன? அதுதான் கேக்குறேன். சோ இதெல்லாம் ஒரு கேஸ் வந்து இதுக்கே ஸ்பெஷல் லீவ் போடுறீங்கிறதா வந்து ஆத்தர் சொல்றாரு. ஓகே, சோ நான் சொல்லல, ஆத்தர் சொல்றாரு. சோ இது லாஜிக் புரியுதா? ஸ்பெஷல் லீவ் ஷுட் பி இன் எக்ஸப்ஷனல் கேசஸ். இப்ப சுப்ரீம் கோர்ட் அந்த கேஸ் எடுத்து அவர் ரிலீஸ் பண்ணணுங்கிறது அவசியமே இல்லை. சோ தட் இஸ் வாட் தி திங் இஸ். சோ அதே மாதிரி கம்ப்ளீட் ஜஸ்டிஸ்னா என்னதுன்னா, ஒரு விஷயத்துக்கு இப்படி செஞ்சாதான் கம்ப்ளீட் ஜஸ்டிஸ் வந்து அந்த விக்டிம்ஸ்க்கும் ஸ்டேக் ஹோல்டர்ஸ்க்கும் கொடுக்க முடியும்னா யூ கேன் ஆர்டர் எனிதிங் அப்படிங்கிற ஒரு பவர். சோ இது ரெண்டும் பயங்கரமான பவர் சுப்ரீம் கோர்ட் கிட்ட இருக்கு. இதை வந்து காஷியஸ், நான் ஆல்ரெடி சொல்றேன், வேற பவர் இஸ் தேர் இஸ் பாசிபிலிட்டி ஆஃப் மிஸ்யூஸ் ஆஃப் பவர். பவர் எங்க இருக்கோ அங்க மிஸ்யூஸும் இருக்கும். சோ அந்த மிஸ்யூஸ் இல்லாம அந்த பவர் யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி பவரை யூஸ் பண்ணும்போது ஹைகோர்ட் இஸ் ஃபீலிங் இன்டிமிடேட்டட். சோ தட் இஸ் தி ப்ராப்ளம். சோ இந்த 4 ஏரியானால இட் இஸ் பிகமிங் சென்ட்ரல் கோர்ட். இந்த 4 ஏரியாவும் கரெக்ட் பண்ணிட்டாங்கன்னா நீங்க வந்து நல்ல கோர்ட் ஆயிடுவீங்க. ஓகே, சோ அதே மாதிரி நிறைய உமன் ஜட்ஜஸையும் வந்து அப்பாயிண்ட் பண்ணிக்கோங்க, அப்பயும் நல்லா இருக்கும். அதே மாதிரி முக்கியமான கேஸ் நிறைய இருக்கு, அது இன்வெஸ்டிகேட் பண்ணாலும் தாழ்மையான வேண்டுகோளா வந்து நம்ம எடுத்துக்கிறோம். So with this we'll wind up for the day. So already I said we are going to take a 2 weeks break. We'll meet in the March. அது வரைக்கும் 2 வாரம் வந்து editorials நீங்களே படிங்க. ஓகே, இப்படிதான் படிக்கணும். ஓகே, so படிங்க. So thank you. If you have any doubts you can come and ask me. Online people you can ask doubts in the comment section. Okay guys, we'll wind up. If you are having any doubts, post in the comment section. So thank you all. We'll meet after 2 weeks.